அத்தியாயம் 1. 26 டிகிரி செல்சியஸ் சீதோஷண நிலையில் டெல்லி மக்கள் அடிக்கடி தலை உயர்த்தி வானத்தில் பெய்ய தயாராகிக் கொண்டிருக்கும் மேகங்களை பார்த்து காரியங்களை துரிதப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கோல்ஃப் கிளப்பில் விளையாடிக் கொண்டிருந்த தொப்பை வந்த வராத தனவந்தர்கள் கிரவுண்டை விட்டு கட்டிடத்திற்கு நடந்து வந்தார்கள். குஷன் வைத்த வசதியான நாற்காலியில் வந்து அமர்ந்த அவன் மீசையும் தலையும் முழுக்க செம்பட்டை தட்டி போய் இந்திய நல்லன் என்பதை உடனே காட்டி கொடுத்தது. வெள்ளை ஸ்போர்ட்ஸ் சட்டையை கலற்றி காத்திருந்த கார் டிரைவரிடம் போட்டுவிட்டு அவன் நீட்டின பூத்துண்டால் வியர்வையை துடைத்து கொண்டான். அருகில் இருந்த சின்ன சின்ன அறைகளில் ஒன்றுக்குள் சின்ன சூட்கேஸோடு போய் வெளிவந்த போது ஆழ்ந்த நீளத்தில் சூட் கோட் அணிந்திருந்தான் காலின்ஸ். கோட்டின் ஒரு பாக்கெட்டில் இருந்து சிகரெட் கேஸ் எடுத்து திறந்து சிகரெட் எடுத்துக்கொண்டு மூடினான். அதிலேயே பொருத்தப்பட்டிருந்த லைட்டரில் முனை பொசுக்கிக் கொண்டு சூட்கேஸை டிரைவரிடம் தந்து சலோ என்றான். குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அந்த வெளிநாட்டுக்கார் புறப்பட்டதும் தலைக்கு மேல் தனக்கு பிரியப்பட்ட சங்கீதம் அமைத்து கொண்டான். சாலையின் விளக்குகள் ஒரு சேர எரிய துவங்க காரின் முன் சீட் முதுகில் பொதிந்திருந்த எலக்ட்ரானிக் கடிகாரம் 5:30, 12, 13, 14, 15 என்று பச்சை கடமை செய்து கொண்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட் அருகில் என்னை இறக்கிவிட்டு வண்டியை எடுத்துச் சென்று அலுவலகத்தின் கேரேஜில் பூட்டிவிட்டு நீ வீட்டுக்கு போகலாம் என்றான் காலின்ஸ். டாக்டர் ஜாகிர் ஹுசைன் மார்கில் விரைந்த கார் முதல் உலகப் போரில் இறந்து போன 13,000 இந்திய வீரர்களின் பெயர்களையும் தான் உடலில் தாங்கிய இந்தியா கேட் வந்து திரும்பி திலக் மார்கில் பயணம் தொடர்ந்தது. 40 அடி இடைவெளியில் அந்த தந்த நிற அம்பாசிடரும் வெகு உண்மையாக தொடர்ந்தது. அதற்கு 60 அடி தொலைவில் அந்த மோட்டார் பைக்கில் முகத்தை முற்றிலும் மறைக்கின்ற ஹெல்மெட் அணிந்தவனும் துடிப்பாய் தொடர்ந்து கொண்டிருந்தான். சுப்ரீம் கோர்ட் அருகில் வாகன போக்குவரத்து குறைவாக இருந்த பகுதியில் நிறுத்தச் சொல்லி சூட்கேஸுடன் இறங்கிக் கொண்டான் காலின்ஸ். டிரைவர் அவனுக்கு வணக்கம் வைத்துவிட்டு புறப்பட்டு சென்றதும் காலியாய் போன ஒரு டாக்ஸியை அழைத்து ஏறிக்கொண்டான். ஹோட்டல் ரஞ்சித் என்றான் காலின்ஸ். பின்னால் தயங்கிக் கொண்டிருந்த அம்பாசிடர் இப்போது டாக்ஸியை தொடர்ந்தது. மோட்டார் பைக் இப்போது சற்று வேகம் கூட்டிக்கொண்டு விரைந்து சல் என்று அம்பாசிடரை ஓவர்டேக் செய்தது. காலின்ஸ் ஏறின டாக்ஸியை குறிவைத்து பாய்ந்தது. 3 நட்சத்திர ரஞ்சித் பவுடர் போட்டு கழுவின கண்ணாடி டம்ளரை போல் இருந்தது. பார்க்கிங் பகுதியில் அடைசலாய் கார்கள் நிற்க காலின்ஸ் ஹோட்டலின் முகப்பிலேயே இறங்கிக் கொண்டான். நிதானமாக உள்ளே நடந்தான். அகலமான மார்பில் பதித்த வராந்தாவில் ரெஸ்டாரண்ட் பகுதிக்கு வந்து கதவை தள்ளி எஸ் சார் என்று டை கட்டினவனால் விசாரிக்கப்பட்டான். 17ஆம் நம்பர் மேஜையை நான் பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் பெயர்? வில்லியம்ஸ் என்றான் காலின்ஸ். அவன் அருகில் சின்ன மேஜைக்கு சென்று சரிபார்த்து கொண்டு புன்னகை பொருத்தி கொண்டு கம் திஸ் வே என்றான். குறைவான வெளிச்சத்தில் மேஜைகள். ஒரு மேஜைக்கும் மறுமேஜைக்கும் இடையே 3 மேஜைகள் போடலாம் போல இடைவெளி. அங்கங்கே ரகசியமாக பேசி கொண்டிருந்தார்கள். அடக்கி சிரித்தார்கள். கண்ணாடி சுவர்களின் வெளிப்புறம் ராத்திரி டில்லியின் குறுக்கு வெட்டு தோற்றம். 17ஆம் நம்பர் மேஜையை காட்டிவிட்டு ரிசர்வ்டு என்றிருந்த பிளாஸ்டிக் பிளேட்டை எடுத்துக்கொண்டு அவன் சென்றதும் வட்ட மேஜையின் 3 நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்தான் காலின்ஸ். மெனு கார்டு மேல் வைக்கப்பட்டிருந்த ஆஸ்ட்ரேயை எடுத்து தனியாக வைத்துவிட்டு முதல் பக்கத்தை புரட்டினான். அம்பாசிடரை பார்க் செய்துவிட்டு கீழே இறங்கினான் அலெக்ஸ். வெள்ளை பேண்ட்டும் பிரவுன் நிற முழுக்கை சட்டையும் அணிந்து சட்டை மேல் பனியன் போல கையில்லாத வெள்ளை நிற ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். கழுத்தில் ஸ்கார்ஃப் சுற்றியிருந்தான். உள்ளே நடந்தான். நேராக ரிசப்ஷன் மேஜைக்கு வந்தான். எஸ் ப்ளீஸ். மிஸ்டர் காலின்ஸ் என்பவர் இங்கே தங்கியிருக்கிறாரா என்பது தெரிய வேண்டும் மேடம். நீங்கள் யார் என்றால் லிப்ஸ்டிக் போடாமலேயே உதடுகளை சிவப்பாக வைத்திருந்த மேடம். அலெக்ஸ் தன் ஸ்வெட்டர் பாக்கெட்டில் இருந்து சின்ன அடையாள அட்டையை எடுத்து விரித்து அவள் முகத்திற்கு முன் காட்டிவிட்டு மறுபடி பைக்குள் வைத்து கொண்டதும் அவளின் புன்னகை உறைந்தது. 1 மினிட். பெயர் என்ன சொன்னீர்கள்? காலின்ஸ் வாலே என்பது முழு பெயர். அவள் மற்றவளிடம் சொல்ல மற்றவள் பெரிய லெட்ஜர் வைத்திருந்த இன்னொருவளிடம் சென்று திரும்பி கைமாறி தகவல் வந்தது. அந்த பெயரில் அறை எதுவும் பதிவாகவில்லை சார். வெல், ரெஸ்டாரண்ட்டில் அந்த பெயரில் மேஜை எதுவும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறதா? அதற்கும் இல்லை என்று பதில் வந்தது. ரெஸ்டாரண்ட்டிற்கு எப்படி போக வேண்டும்? இதோ இப்படி. அதோ அப்படி நடந்து உள்ளே வந்தவன் ரிசர்வ்டு ஆர் அன்ரிசர்வ்டு என்று கேட்கப்பட்டு அமர்த்தப்பட்டான். அலெக்ஸ் தான் அமர்ந்த மேஜையிலிருந்து இயல்பாக திரும்பி ஒவ்வொரு நாற்காலியாக கவனித்து தூரத்தில் மெனு கார்டு படிக்கும் காலின்ஸை பார்த்தான். உடனே எழுந்து அவனை அருகில் கவனிக்க முடிகிற மற்றொரு மேஜைக்கு சென்று அங்கு தனியாக சாப்பிட்டு கொண்டிருந்த இளம் பெண்ணின் எதிர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சாரி டு கில் யுவர் லோன்லினஸ் என்றான். இட்ஸ் ஓகே, நான் முடித்துவிட்டேன் என்று அவள் சாப்பிடுவதில் தீவிரம் காட்டினாள்.
திடீரென்று தொந்தரவு செய்தது மோட்டார் பைக். உடனே அதை பாதையின் ஓரத்தில் நிறுத்தின ஹரிராம், தன்னை விட்டு தூரமாய் காலின்ஸ் ஏறின டாக்ஸியும் அதனைத் தொடர்ந்து அம்பாசிடரும் செல்வதை பார்த்தான். பைக்கை பூட்டிவிட்டு காலியான டாக்ஸி வருகிறதா என்று பார்த்தான். நிமிடங்கள் கரைய கரைய அவனை பதற்றம் தொற்றியது. உடனடியாக காலின்ஸை எச்சரித்தாக வேண்டும். வேகமாக நடந்து அந்த பொது தொலைபேசியை அடைந்தான். எண்களை சுழற்றினான். ஹலோ, ஹோட்டல் ரஞ்சித், குட் ஈவினிங். மேடம், ஒரு உதவி செய்யுங்கள். இப்போது உங்கள் ஹோட்டலின் ரெஸ்டாரண்ட்டில் 17ஆம் நம்பர் மேஜையில் இருக்கும் வில்லியம்ஸ் என்பவரோடு நான் உடனே பேச வேண்டும். ப்ளீஸ். சுலபம், ஏற்பாடு செய்கிறேன். லைனில் இருங்கள். காலின்ஸ் கோட்டின் முனையை நகர்த்தி நேரம் பார்த்து கொண்டான். கையில் குறிப்பு காகிதத்தோடு அந்த குட்டை பாவாடை பெண் வந்து, யுவர் ஆர்டர் ப்ளீஸ் என்றாள். ஒரு நண்பருக்காக காத்திருக்கிறேன். 10 நிமிடம் கழித்து ஆர்டர் செய்கிறேன் மேடம். ஓகே என்று நகர்ந்தாள். காலின் சிகரெட் எடுத்துக்கொண்ட போது ஹால் சூப்பர்வைசர் வந்து பவ்யமாய் குனிந்து, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கிறது சார் என்றான். காலின்ஸ் எழுந்து அவனை தொடர ஹாலின் முகப்பில் இருந்த சிறிய மேஜையில் இருந்த ஃபோனை எடுத்து ஹலோ என்று மட்டும் சொன்னான். நான் ஹரிராம் பேசுகிறேன். என்ன, நீங்கள் தொடரப்படுகிறீர்கள்? அப்படியா? தந்த நிற அம்பாசிடர் நீங்கள் தூதரக அலுவலகத்தில் புறப்பட்டதிலிருந்து தொடர்கிறது. யார் ஹரி? சிபிஐ என்பது என் கணிப்பு. எத்தனை பேர்? ஒரே ஆள்தான், அவனே டிரைவர். அடையாளம் ஏதாவது? சிவப்பு கூலிங் கிளாஸ், பிரவுன் முழுக்கை சட்டை, மேலே கையில்லாத வெள்ளை ஸ்வெட்டர், கழுத்தில் கருப்பு மஃப்ளர். காரை ஓவர்டேக் செய்த போது இவ்வளவுதான் கவனித்தேன். இது போதும் ஹரி. ராகுல் வந்து விட்டானா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேங்க்ஸ் ஹரி, நான் பார்த்து கொள்கிறேன். காலின்ஸ் ரிசீவரை மென்மையாக வைத்துவிட்டு தன் மேஜைக்கு நடந்தான். நடந்தபோது அங்கே அமர்ந்திருப்பவர்களை சன்னமான வெளிச்சத்திற்கு மத்தியில் பார்வையால் தடவினான். தன் நாற்காலிக்கு வந்து அமர்ந்து அந்த ஹால் முழுக்க ஒவ்வொரு நாற்காலியாய் பார்த்து ஹரிராம் சொன்ன அடையாளங்களோடு 4 மேஜைகள் தள்ளி அமர்ந்திருந்த அலெக்ஸை பார்த்து விட்டான். காலின்ஸ் போன் பேசச் சென்றதை, திரும்பி வந்ததை மௌனமாக பார்த்து கொண்டிருந்த அலெக்ஸ் முள்கரண்டியால் கட்லெட்டை பீத்து ஸ்பூன் வைத்து நளினமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். காலின்ஸ் ஒரு வினாடிதான் யோசித்தான். உடனே எழுந்து மறுபடி போனை அடைந்து ரிசீவரை எடுத்து எண்களை சுழற்றப் போனவன் நிறுத்தினான். ஹாலின் கதவை தள்ளிக்கொண்டு ராகுல் உள்ளே நுழைவதை பார்த்ததும் மறுபடி தன் மேஜைக்கு வந்தான். இவனை நோக்கி சிரித்துக்கொண்டே கையை நீட்டிக்கொண்டே வந்த ராகுல், குட் ஈவினிங் சார் என்றான். அவனோடு கை குலுக்கிவிட்டு ஓரப்பார்வையால் அலெக்ஸ் தங்களை கவனிப்பதை கவனித்தான் காலின்ஸ். ராகுல் பருத்தியில் உடை அணிந்திருந்தான். ஜிப்பாவில் கழுத்தை சுற்றி எம்ப்ராய்டரி வேலைப்பாடும் சலவை மடிப்பும் இருக்க கையில் சிவப்பு டைரி வைத்திருந்தான். அதில் காகிதங்கள் துருத்தி கொண்டிருந்தன. சாரி, நான் 10 நிமிடம் தாமதம். பரவாயில்லை. காலின்ஸ் கீழே வைத்திருந்த சூட்கேஸை மெதுவாக ஒரு கையால் எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு அதிக ஓசையில்லாமல் திறந்து உள்ளிருந்து சின்ன காகிதமும் பேனாவும் எடுத்து சூட்கேஸ் மேல் வைத்து ராகுலை பார்த்து கொண்டே கிறுக்கலாக எழுதினான். மேஜையை போர்த்தின துணி சுத்தமாக அவன் செயலை மறைத்தது. நான் கவனிக்கப்படுகிறேன். கொண்டு வந்ததை இப்போது தர வேண்டாம். பொதுவான விஷயங்களாக பேசவும். குட்டை பாவாடை பெண் மறுபடி வந்தபோது காலின்ஸ் மெனு கார்டு பார்த்து 2 பேருக்கும் லைட்டாக சொல்லிவிட்டு எழுதினதை மெனு கார்டுக்குள் ரகசியமாக வைத்து மூடி ராகுல் பக்கம் தள்ளினான். அவள் விலகியதும், மெனு கார்டில் சில புதிய ஐட்டங்கள் சேர்த்திருக்கிறார்கள், பார்த்தீர்களா என்றான் காலின்ஸ். இல்லையே என்று ராகுல் புரட்டி கிறுக்கல் வரிகளை படித்துவிட்டு மூடி வைத்து சரி என்பதற்கு அடையாளமாக லேசாக தலையை அசைத்துவிட்டு, அப்புறம் என்ன சினிமா பார்த்தீர்கள் என்றான். அலெக்ஸ் அடுத்த ஐட்டம் வருவதற்கு காத்திருக்க மேஜை மேல் அவன் விரித்து நிறுத்தி வைத்திருந்த மணிப்பர்சின் ஒரு பகுதியில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடி வழியாக காலின்ஸ் மேஜையையே கவனித்து கொண்டிருந்தான். அவர்கள் பக்கம் தலையையே திருப்பாமல். மேலும் அரை மணி நேரத்திற்கு காலின்ஸும் ராகுலும் சாப்பிட்டு கொண்டே பொதுவாக பேசிக்கொண்டே இருக்க அலெக்ஸும் மேலும் மேலும் சின்ன சின்ன ஐட்டங்களாக ஆர்டர் கொடுத்து கொண்டிருந்தான். காலின்ஸும் ராகுலும் கை கழுவ காஷ்மீர தடுப்புகள் நிறுத்தின பகுதிக்கு சென்றபோது அலெக்ஸ் அவசரமாக தனது கைக்கடிகாரத்தை கழற்றி வைத்து கொண்டான். காலின்ஸ் கை கழுவிக்கொண்டே, எதில் வந்தீர்கள் என்றான். ஸ்கூட்டர். அது இங்கேயே இருக்கட்டும். என்னோடு டாக்ஸியில் வாருங்கள். பிறகு வந்து உங்களின் ஸ்கூட்டரை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முன்னால் டாய்லெட் அறைக்கு சென்று உங்களையே நீங்கள் சோதனை போட்டுக்கொள்வது முக்கியம். ஈவ்ஸ்ட்ராப்பர் ஏதாவது ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து விடுங்கள். அவசியமில்லை. ஒவ்வொரு தடவை உடையணியும் போதும் இயல்பாக இந்த சோதனையை செய்து கொண்டுதான் புறப்படுவேன். உங்கள் யோசனைக்கு நன்றி. இருவரும் மறுபடி மேஜைக்கு வந்து அமர்ந்தபோது அலெக்ஸ் தன் வாட்சை கண்ணுக்கு அருகாக வைத்து ஓடுகிறதா என்று பார்த்தான். அதே சமயம் ராகுலை விர் என்ற சத்தமோ கிளிக் என்ற ஓசையோ வெளிச்சப்பாய்ச்சலோ இல்லாமல் மௌனமாக தன் மைக்ரோஃபிலிமில் பதிவு செய்து கொண்டது வாட்சுடன் இணைந்த இரகசிய கேமரா. அத்தியாயம் 2.
செக்ரட்டரியேட்டை விட்டு வெளியே வந்தார் ஜெகதீஷ் பாண்டே. பின்னாலேயே பியூன் சாப்பாட்டு கூடையும் பிளாஸ்கும் எடுத்து வந்தான். காத்திருந்த டிரைவர் கதவு திறந்து வைத்தான். ஏறிக்கொண்டதும் புறப்பட்டதும் டையை கலற்றி முதல் 2 பட்டன்களை கலற்றி விட்டு கொண்டார் ஜெகதீஷ் பாண்டே. கோட்டை கலற்றி முன் சீட்டின் முதுகில் போட்ட பாண்டே ரிலாக்ஸ்டாக சாய்ந்து கொண்டார். 45 வயதிலேயே தலையில் வெள்ளை முடிகள் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தன. மீசையை மழித்திருந்தார். புருவங்களிலும் நரை. ஷெல்ஃப் ஃப்ரேமில் கண்ணாடி, கொஞ்சம் தொந்தி, சட்டையின் பாக்கெட்டில் 3 பேனாக்கள். 30 நிமிடங்களுக்கு பின் கார் சவுத் எக்ஸ்டென்ஷனில் ரிங் ரோடை பிடித்து மேலும் 10 நிமிடம் பயணம் செய்து கௌதம் நகர் வந்தது. மினி சைஸ் பங்களா போல் இருந்த தனி வீட்டை நெருங்க வாட்ச்மேன் கேட் திறந்து விட்டான். போர்டிகோ கேட்டில் இருந்து 30 அடிக்குள் இருந்தது. கார் நின்று ஜெகதீஷ் பாண்டே இறங்கியதும் வாசல் கதவு திறந்து வெளியே வந்த முழு கவுனில் இருந்த மனைவி கோட்டை வாங்கி கொண்டாள். குழந்தைகள் எங்கே? மாடியில் படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலில் டிரைவர் பிளாஸ்கையும் கூடையையும் கொண்டு வந்து வைத்ததும் நீ வீட்டுக்கு போகலாம் என்றார். கதவை சாத்திவிட்டு அவன் போனதும் தன் படுக்கை அறைக்குள் மனைவி தொடர நடந்தார். நாளைக்கு முழுக்க நீங்கள் வீட்டில் இருந்தாக வேண்டும். 3 ஞாயிறுகளாக வீட்டில் இல்லை, நினைவிருக்கிறதா? அவளை பார்த்து சிரித்து, என் பதவியின் பொறுப்புகள் அப்படி ஹேமா, உன்னோடும் குழந்தைகளோடும் இருக்கக்கூடாது என்று பிடிவாதமா எனக்கு என்று அவள் தோள்களில் கை வைத்து தன்மேல் சாய்த்து கொண்டார். டெலிஃபோன் ஒலித்தது. நீங்கள் இல்லை என்று சொல்லிவிடவா? அது தப்பு. சூடாய் ஒரு காப்பி கொண்டு வா. அவள் முறைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேற ரிசீவரை எடுத்தார் ஜெகதீஷ் பாண்டே. ஹலோ ஹலோ டியர், நான் தான் என்றது பெண் குரல். இடியட், வீட்டிற்கு ஃபோன் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி செய்வதானால் என்னை தவிர வேறு யார் எடுத்தாலும் எதுவும் பேசாமல் வைத்துவிடு என்று சொல்லியிருக்கிறீர்கள். அறையின் வாசலில் அவசரமாக பார்த்து கொண்டு எப்போது வந்தாய்? 1/2 மணி முன்னால். ஏர்போர்ட்டில் இருந்து நேராய் ஹோட்டல், ஹோட்டலில் இருந்து நேராய் உங்களுக்கு ஃபோன். ரூம் நம்பர் 504. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு கை ரிசீவர் பிடித்திருக்கிறது, மற்றொன்று உடைகளின் கொக்கிகளை கலற்றி கொண்டிருக்கிறது. வைத்தவுடன் குளிக்கப் போகிறேன். எத்தனை மணிக்கு வருகிறீர்கள்? இப்போதுதான் வீட்டிற்கு வந்தேன். 9 மணிக்கு அங்கு இருக்கிறேன். மை காட், 2 மணி நேரம் என்ன செய்யட்டும்? டெலிவிஷன் பார், புத்தகம் படி, ஷாப்பிங் போய் வா. ஸோ 9 மணி. பங்க்சுவலாக இருப்பேன். ஜெகதீஷ் பாண்டே ரிசீவரை வைத்துவிட்டு ஹேமா கொண்டு வந்த காப்பியை வாங்கி கொண்டு படுக்கையில் அமர்ந்தார். பூனாவிலிருந்து கால் வந்தது என்றாள் சாசரை வைத்துக்கொண்டு. அம்மா வீட்டில் எல்லோரும் நலமா? எண்ணி 15 நாட்களில் தங்கைக்கு திருமணம். தெரியுமே, அதற்கென்ன? 1 வாரம் முன்னதாக வர சொல்கிறார்கள். நோ ப்ராப்ளம். குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போகிறேன். டிராவல்ஸில் டிக்கெட்டுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் வரக்கூடாதா? கல்யாணத்திற்கு நான் வருகிறேன். தெரியும், சரியாய் 15 நிமிடங்கள் இருப்பீர்கள். அட்லீஸ்ட் 2 தினங்கள் முன்னதாக வரக்கூடாதா? பார்க்கலாம் ஹேமா. பெரிய மாப்பிள்ளை நீங்கள். பெரிய பொறுப்பில் இருப்பவன். நினைத்ததும் புறப்பட முடியாது ஹேமா. கப்பை அவளிடம் கொடுத்துவிட்டு பேண்டை அவிழ்த்து அவள் கையில் போட்டுவிட்டு நாற்காலி முதுகில் கிடந்த லுங்கி எடுத்து கட்டிக்கொண்டார். ஹேமா பேண்டை ஹேங்கரில் போட்டுவிட்டு சரி, என்ன டிஃபன் செய்யட்டும் என்றாள். உன் இஷ்டம் என்று வெளியே வந்து படிகள் ஏறி மாடிக்கு வந்தார். என்ன படம் ரஞ்சித் என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் நுழைந்து நாற்காலி இழுத்து டெலிவிஷன் எதிரே போட்டுக்கொண்டார். சைக்கோ ஃப்ரம் டெக்சாஸ் டாடி என்றான் இன்னும் மீசை வராத ரஞ்சித். அருகில் விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்த கவுன் அணிந்த ஷியாமா கன்னத்தில் கை தாங்கியிருந்தாள். டாடியை பார்த்ததும் தன் நாற்காலியை தூக்கி அவர் நாற்காலிக்கு அருகில் போட்டுக்கொண்டு தோளில் தலை சாய்த்து கொண்டு பார்த்தாள். 1/2 மணி நேரம் அவர்களோடு படம் பார்த்துவிட்டு போதும், இத்துடன் நிறுத்துங்கள், சாப்பிட்டு விட்டு வந்து பாருங்கள் என்றார். வீடியோவை அணைத்துவிட்டு மூவரும் இறங்கி கீழே வந்தார்கள். டைனிங் மேஜையில் அமர்ந்து பள்ளி விஷயங்களை சுவாரஸ்யமாய் சொன்னார்கள் ரஞ்சித்தும் ஷியாமாவும். சாப்பிட்டு விட்டு மறுபடி மாடிக்கு அவர்கள் போனதும், ஹேமா, நான் வெளியில் போகிறேன், வர நேரமாகும். ஒருவேளை வெளியே தங்க வேண்டி வந்தால் ஃபோன் செய்கிறேன். ஜெகதீஷ் பாண்டே பேண்ட்டும் இறுக்கமாய் ஒரு சிகப்பு பனியனும் அணிந்து அலமாரியின் உள் லாக்கரில் இருந்து கற்றையாய் 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டார். 9 மணிக்கு ஹோட்டல் பிரியதர்சன் 5வது தளத்தில் அறை எண் 504 அழைப்பு மணியில் கை வைத்தார். கதவை திறந்தவள் நைட் கவுன் அணிந்திருந்தாள். தலைமுடியை தோல் முழுக்க பரவ விட்டிருந்தாள். வாசனையாய் இருந்தாள். பாண்டே உள்ளே வந்து கதவை சாத்தியதுமே அணைத்து கொண்டு ஒரு ஆழ முத்தம் தந்தாள். ஒவ்வொரு சந்திப்பிலும் உன் கவர்ச்சி கூடுகிறது அனிதா. உங்களுக்கு கூட வயது குறைகிறது டியர். டை அடித்தால் இன்னும் 10 வயது குறையும். தொந்தி குறைந்தால் இன்னும் 5 வயது குறையும். 18 வயதில் பையன் இருக்கிறான் அனிதா. உனக்கு என்ன வயது? மதியுங்களேன் பார்க்கலாம். உடம்புக்கு 20 வயதுதான். முகத்தில்தான் இன்னும் 5 வயது கூடுதலாக தெரிகிறது. சரியா? 27 ஆகிறது. பேட்டி என்றால் முந்தா நாள் தான் பூப்படைந்ததாக சொல்வது வழக்கம். பாண்டே கட்டிலில் அமர்ந்து கொள்ள
அவர் மேல் உரசிக்கொண்டு அருகில் அமர்ந்தாள் அனிதா. ட்ரிங்க்ஸ் என்றாள். என்ன புதிதாக கேட்கிறாய்? நான் சிகரெட் கூட தொடுவதில்லை. இந்த ஒரு வீக்னஸ் மட்டும்தான் என்று அவளின் மடியில் படுத்துக்கொண்டு, ஆமாம், நீ பேட்டியெல்லாம் கூட கொடுப்பதுண்டா என்றார். என்னை படும் மோசமாக எடை போட்டு விட்டீர்கள். குரூப் டான்ஸில் 100 பேரில் ஒரு ஆள் என்று நினைத்தீர்களா? செகண்ட் ஹீரோயின். ஒரே ஒரு படம் நான் கதாநாயகியாக நடித்தால் போதும், ஃபீல்டில் டாப்புக்கு வந்து விடுவேன். ட்ரிங்க்ஸ் எனக்கு மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், பழகிவிட்டது. தாராளமாய், எனக்கு மறுப்பு இல்லை. அனிதா இன்டர்காம் எடுத்து ஹோட்டலின் வரவேற்பை அழைத்து தனக்கு தேவையான மதுவை ஆர்டர் செய்தாள். 10 நிமிடங்களில் கதவை தட்டிவிட்டு பேரர் வந்து வைத்துவிட்டு போனதும் எடுத்து ஆர்வமாய் பருகினாள். டியர், உங்களுக்கு இங்கே நிறைய செல்வாக்கு இருக்கிறதாமே? இருக்கலாம். பம்பாயில் உங்களுக்கு யாரை தெரியும்? எத்தனையோ தொழிலதிபர்களை தெரியும். சினிமாக்காரர்களை? ஏன்? என்னை ஹீரோயினாக போட சொல்லி சிபாரிசு செய்ய முடியுமா என்பதற்காக கேட்டேன். அப்புறம் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா? நலம் விசாரிக்கிற நேரமா இது? கட்டிலில் நீளமாக படுத்துக்கொண்டு வா அனிதா என்றார் தவிப்பாக. அகலமான அந்த இரட்டை கட்டிலின் நேர் மேலே சுழலும் மின்விசிறிக்கு அருகில் பால் சீலிங்கில் ஒரு சின்ன துவாரம். அந்த துவாரம் வழியாக ஒரு மினி வீடியோ கேமராவின் லென்ஸ் வெட்கத்துடன் பார்த்து கொண்டே பதிவு செய்து கொண்டிருந்தது, ஓசையில்லாமல். அத்தியாயம் 3. அந்த அலுவலகத்தின் தனி அறையில் சுழல் நாற்காலியில் லேசாக அசைந்து கொண்டு சுனில் டிக்டேட் செய்து கொண்டிருக்க, எதிர் நாற்காலியில் அமர்ந்து அந்த ஆங்கிலோ இந்திய பெண் சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டிருந்தாள். கதவை தட்டிவிட்டு ஒரு பெரிய கவருடன் உள்ளே வந்தான் அலெக்ஸ். அமைதியாக மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து ஆஸ்ட்ரே எடுத்து பக்கமாக வைத்து கொண்டு புகைக்க துவங்கினான். கடிதம் முடிந்ததும் டைப்பிஸ்ட் எழுந்து வெளியே சென்றாள். என்ன அலெக்ஸ், 15 நாட்களாய் கண்காணித்ததில் நேற்றுதான் ஒரு சின்ன நெருடலான விஷயம் நடந்திருக்கிறது சுனில். சொல். நேற்று மாலை காலின் சுப்ரீம் கோர்ட் அருகில் தன் அலுவலக காரை விலக்கிவிட்டு டாக்ஸி அமர்த்தி கொண்டான். ஹோட்டல் ரஞ்சித்தில் வில்லியம்ஸ் என்ற பெயரில் பதிவு செய்திருந்த மேஜையில் ஒரு ஜிப்பாக்காரனை சந்தித்தான். பிறகு இருவரும் இன்னொரு டாக்ஸியில் செல்ல 10 நிமிடத்தில் என்னை ஏமாற்றிவிட்டு தொடர முடியாமல் மறைந்து விட்டார்கள். சோ, என்ன சொல்கிறாய்? காலின்ஸ் ஒரு ரகசிய உளவாளியாக இருக்கலாம் என்று நாம் தாராளமாக சந்தேகப்படலாம். ஐசி, காலின்ஸ் யார் அலெக்ஸ்? ஒரு தூதரகத்தில் ஒரு செகண்ட் கிரேட் ஆபீசர். பேச்சுலர்? இல்லை, திருமணமானவன். ஆனால் குடும்பம் வெளிநாட்டில் இருக்கிறது. இவன் இங்கே தனியாக இருக்கிறான். எங்கே? தூதரகம் இருக்கும் அதே அவுரங்கசீப் ரோடில் துவாரகா அபார்ட்மெண்ட்ஸில் தனி ஃப்ளாட். சரி, காலின்ஸ் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு உத்தரவு வந்த காரணம் என்ன? பூனாவை சார்ந்த இந்தியன் மிலிட்ரி அகாடமியைச் சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் லிஸ்டட் ஆஃபீஸர் நம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதின கடிதம். என்ன எழுதியிருந்தார்? இந்தியன் மிலிட்ரி அகாடமியை சுற்றி பார்க்க வந்த காலின்ஸ் வாலே சில வினோதமான நடவடிக்கைகளில் இறங்கினது சந்தேகம் தந்தது. எனவே அவரை பற்றி மேலதிகாரியிடம் புகார் செய்தேன். அவரை கண்காணிக்கும்படி எனக்கு உத்தரவு வந்தது. கண்டக்டர் டூரில் வந்த அவருடன் ரகசியமாக நானும் பயணம் செய்தேன். அந்த ஊர்களில் காலின்ஸ் இந்திய இராணுவ தளங்களை பார்ப்பதிலேயே ஆர்வம் காட்டினார். பாக்டோக்ரா, பூரி, கோனார்க், ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின், லடாக், வாரணாசி, முசோரி, கல்கத்தா ஆகிய ஊர்களில் உள்ள நமது இராணுவத்தின் விமானப்படை மற்றும் கப்பல் படையின் தளங்களுக்கு காலின்ஸ் சென்றார். ஒரு தூதரக அதிகாரியின் இந்த செயல்கள் நிச்சயம் முரண்பாடானவை. காலின்ஸ் ஒரு ஸ்பை என்பது என் கருத்து. அவர் ரஷ்யாவின் KGB அல்லது அமெரிக்காவின் CIA நிறுவனங்களில் ஒன்றுக்கு ரகசிய ஏஜென்ட்டாக இருக்கலாம் என்றும் கருதுகிறேன். மேற்கொண்டு அவரை ஆராயுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இக்கடிதம் எழுதுகிறேன். இது தொடர்பாக சந்திக்க விரும்பினால் நான் தயார். அப்படியே ஒரு வரி மாறாமல் ஒப்பிக்கிறாயே அலெக்ஸ். சரி, நேற்று ஹோட்டல் ரஞ்சித்தில் காலின் சந்தித்தது யாரை? இவனை. அலெக்ஸ் பெரிய கவரில் இருந்து எடுத்து ராகுலின் புகைப்படத்தை நீட்டினான். யார் இவன்? நமது கம்ப்யூட்டரை கேட்டுவிட்டேன். அதற்கு அறிமுகமில்லாத முகம். பிரதிகள் எடுத்து அனுப்பிவிட்டேன். 2 தினங்களில் இவன் நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் வந்துவிடும். அவர்கள் பேசியதை பதிவு செய்தாயா? வாய்ப்பு கிடைக்கவில்லை சுனில். காலின்ஸின் காரில் மைக்ரோஃபோன், ட்ராக்கில் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் அவன் தன் காரில் யாரையும் ஏற்றுவதில்லை, எதுவும் பேசுவதில்லை. நேற்று கூட தன் காரை விலக்கிவிட்டு டாக்ஸி அமர்த்தி கொண்டானே, கொஞ்சம் சாமர்த்தியசாலியாகத்தான் தெரிகிறான். ரைட், அடுத்த நடவடிக்கை என்ன? 2 நாளைக்கு இடைவேளை தரப்போகிறேன். தான் தொடரப்படுகிறோம் என்பதை ஒருவேளை நேற்று உணர்ந்திருக்கலாம். அதனால் இன்னும் உஷாராக இருப்பான். இந்த 2 நாட்களில் இவன் யார் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று ராகுலின் புகைப்படத்தை காட்டினான் அலெக்ஸ். உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கேட்டாய் அல்லவா? ஆமாம், ஒரு ட்ரைனிங் ஹேண்ட் தந்திருக்கிறார்கள் அலெக்ஸ். ஆனால் ஒன்று, நீ டைவர்ஷன் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். டைவர்ஷன்? ஏன்? ஏனென்றால் மிஸ் சாவித்ரி பண்டிட் மிக சிகப்பாய் இருக்கிறாள், அழகாய் இருக்கிறாள். அறிமுகப்படுத்தட்டுமா?
சுனில் இன்டர்காம் எடுத்து பேசி வைத்த 4வது நிமிடம் கதவு தட்டி உள்ளே வந்தாள் சாவித்ரி பண்டிட். பேண்ட்டும் முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தாள். கூந்தலை பாப் செய்திருந்தாள். முகத்தில் ஒரு அலட்சிய மேக்கப் கவர்ச்சி கூட்டத்தான் செய்தது. மிஸ் சாவித்ரி, மீட் யுவர் ஆபீசர் அலெக்ஸ். ஹலோ சார் என்று கை குலுக்கினாள். பஞ்சாப் என்றான் அலெக்ஸ். எப்படி தெரியும்? நிறமும் வளப்பமும் சொன்னது. போஷாக்கிற்கு என்ன அருந்துகிறீர்கள் தினமும்? ஒரு பாட்டில் பீர் என்றாள். நினைத்தேன். சிடவுன். டூ யூ ஸ்மோக்? பழக்கமாக இல்லை, எப்போதாவது. இப்போது என்று நீட்டினான். சாரி, திஸ் இஸ் நாட் மை பிராண்ட். அலெக்ஸ், இதற்குத்தான் அதிகம் சதாய்க்கக்கூடாது என்று சொல்வது. மிஸ் சாவித்ரி. அலெக்ஸ் கொஞ்சம் அலம்பல், ஆனால் எல்லைகள் தெரிந்தவன். காரியத்தில் புலி. உங்களுக்கு ட்ரைனிங் ஆபீசராக இவன் கிடைத்ததை ஒரு அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்றான் சுனில். தேங்க்யூ சார் என்றாள். ஏய் லுக் சாவித், அப்படி அழைக்கலாம் தானே? இந்த சார் எல்லாம் சுனிலிடம் வைத்துக்கொள். என்னை அலெக்ஸ் என்றே கூப்பிடு. வாடா போடா என்று கூட சொல். ஐ நெவர் மைண்ட். ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை என் எதிர்பார்ப்பு படி செய்து கொடு, போதும். அடுத்த ஃப்ளோரில் இருக்கிறது என் ஆஃபீஸ் ரூம். தெரியுமில்லையா? தெரியும் பாஸ். பாஸ்? நானா? கொலை கூட்ட தலைவனிடம் சொல். யாரும் யாருக்கும் பாஸ் இல்லை. கால் மீ அலெக்ஸ். சுலபமான வார்த்தைதான். கம். அலெக்ஸ் எழுந்து கொண்டு சுனிலை பார்த்து கண்ணடித்து விட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 4. தன் அபார்ட்மெண்ட் வந்த காலின்ஸ் உடைகளை களைந்து ஷவரின் கீழ் நின்று வெதுவெதுப்பான நீரில் குளித்தான். வேறு உடை அணிந்து கொண்டான். டெலிஃபோனை எடுத்தான். ஹரிராமின் எண்ணை சுழற்றத் தொடங்கி நிறுத்தினான். சில வினாடிகள் யோசித்தான். லைனை கட் செய்துவிட்டு வேறு ஒரு எண்ணை சுழற்றினான். சாணக்கியா தியேட்டர் என்றான். முதல் காட்சி எத்தனை மணிக்கு? கேட்டுவிட்டு பதில் பெற்றுக்கொண்டு போனை வைத்தான். சின்ன ஹாலோடு ஒட்டின தனி அறைக்குள் வந்து வெளிப்பக்கம் இருந்த ஜன்னலை திறந்து சாலையை பார்த்தான். 10 நிமிடம் போகிற வருகிற கார்களை பார்த்து கொண்டிருந்து விட்டு ஜன்னலை சாத்தினான். ஷூ அணிந்து கொண்டான். ஹாலின் செல்ஃபில் வைத்திருந்த பர்க்லரி அலாரம் சுவிட்சை ஆன் செய்தான். வாசல் கதவை உள்பக்கமாக திறக்க அலாரம் நீ என்றது. வெளியே வந்து கதவை சாத்தினதும் அதன் ஒளி நின்று போனது. பூட்டிக்கொண்டு அடுத்த பிளாட்டிற்கு வந்து பெல் அடித்தான். கதவை திறந்த பெண், என்ன சார்? என் ஃபோன் வேலை செய்யவில்லை. உங்கள் ஃபோனில் ஒரு லோக்கல் பேசிக்கொள்ளவா? உள்ளே வாருங்கள். உள்ளே வந்து ஃபோன் எடுத்து எண் சுழற்றினான். ஹலோ ஹரிராம், நான் தான் ஹரி. என்ன ஆயிற்று? கவரை சேர்த்து விட்டேன். ஊரில் இருக்கிறாரா? இருக்கிறார். எத்தனை மணி என்று குறிப்பிட்டிருக்கிறாய்? நீங்கள் சொன்னபடி 8 மணி. காலின்ஸ் கைகடிகாரத்தில் 7 மணி 10 நிமிடம் என்பதை பார்த்து கொண்டு, சரி, நான் புறப்பட்டு உன் வீட்டிற்கு வருகிறேன். நேராய் வரவேண்டாம். அங்கே இங்கே போக்கு காட்டி வாருங்கள். தெரியும். இன்னொரு விஷயம் ஹரி. என்ன? இனிமேல் எனக்கு ஃபோன் செய்யாதே. ஏன்? சமையலறைக்குள் பிஸியாய் இருக்கும் பெண்ணை பார்த்து கொண்டு, மை ஃபோன் இஸ் பக்ட், எங்கேயோ பதிவு செய்யப்படுகிறது. அப்படியென்றால் நீங்கள் உபயோகிக்கவும் கூடாது. பக்கத்து வீட்டு ஃபோனில்தான் பேசுகிறேன். நேரில் சந்திக்கலாம். காலின்ஸ் ரிசீவரை வைத்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு வெளியேறினான். 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த ஜெகதீஷ் பாண்டே முகம் கழுவி காபி சாப்பிட்டு ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு அன்றைக்கு வீட்டு முகவரிக்கு வந்த கடிதங்களை அள்ளி மடியில் வைத்துக்கொண்டு கத்திரிக்கோளால் கவர்களை வெட்டி பிரித்து கொண்டிருந்தார். ரஞ்சித் தன் நண்பனோடு ஃபோன் பேசி கொண்டிருக்க ஹேமா தையல் மிஷினில் வேலையாக இருந்தாள். ஷியாமா அப்பாவின் படுக்கையில் குப்புற படுத்துக்கொண்டு பத்திரிகையில் இருந்த பெண்களுக்கெல்லாம் மீசை வரைந்து கொண்டிருந்தாள். கடைசியாக அந்த வெள்ளை கவரை எடுத்தார். முகவரி எதுவும் எழுதப்படவில்லை. ஸ்டாம்ப் எதுவும் இல்லை. அனுப்பியவர் விலாசமும் இல்லை. யாரோ கொண்டு வந்து லெட்டர் பாக்ஸில் நேரில் போட்டிருக்கிறார்கள். என்ன கடிதம் இது? ஜெகதீஷ் பாண்டே யோசனையாக அதையும் ஓரம் கத்தரித்து உள்ளே பார்க்க ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் இருந்தது. கடிதம் எதுவும் இல்லை. புகைப்படத்தை வெளியில் எடுத்து பார்த்த பாண்டே ஈசிச்சாரின் ஆட்டத்தை உடனடியாக நிறுத்தினார். உடம்பு முழுக்க மின்சாரம் பாய்ந்தது. அந்த கலர் புகைப்படத்தில் ஜெகதீஷ் பாண்டேயும் அனிதாவும் அனைத்த நிலையில் இருந்தார்கள். மை காட், இது எப்படி நடந்தது? யார் எடுத்தார்கள்? எப்படி எடுத்தார்கள்? பாண்டே படபடப்பாக புகைப்படத்தை திருப்பி பார்த்தார். அதன் பின்புற வெள்ளை பகுதியில் எழுதப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு இன்று இரவு 8 மணிக்கு தனியாக வரவேண்டிய இடம் ஜனக்புரா எக்ஸ்டென்ஷனில் ஈராஸ் தியேட்டர் வாசல். ஜெகதீஷ் பாண்டே மிகவும் வியர்த்தார். அவசரமாக அந்த புகைப்படத்தை 2ஆக மடக்கி பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டார். மணி பார்த்தார். 7. இது நிச்சயமாக அந்த அனிதாவின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். பிளடி பிட்ச், தன் வேலையை காட்டிவிட்டாள். என் தப்பு. எந்த பெண்ணையும் ஒரு தடவைக்கு மேல் வழக்கம் வைத்து கொள்ளாமல் இருந்த நான் இவளை மட்டும் ரெகுலராக சந்தித்தது பெரிய தப்பு. இப்போது என்ன? பிளாக்மெயில் செய்ய போகிறான். இவ்வளவு தருகிறாயா? இல்லை உன் வண்டவாளத்தை பத்திரிகைகளுக்கு அனுப்பட்டுமா? வேறு வழி இல்லை. கேட்பதை கொடுத்தே ஆக வேண்டும். விஷயம் வெளியே போனால் அவமானம்.
உடனடியாய் வேலை போகும். குடும்பத்தில் முகம் தூக்க முடியாது. தூ என்று துப்புவாள் ஹேமா. பத்திரிகைகள் விலாவாரியாக எழுதும். சட்ட நடவடிக்கை கூட எடுக்கலாம். போச்சு, இமேஜ் எல்லாம் போச்சு. ஜெகதீஷ் பாண்டே என்றால் கண்ணியமிக்க அதிகாரி என்று செக்ரட்டரியேட்டில் கட்டி வைத்திருக்கும் கோபுரம் டமார் என்று வெடிக்கப் போகிறது. நோ, கூடாது. இதை அனுமதிக்க முடியாது. ஜெகதீஷ் பாண்டே எழுந்து உடையணிந்து கொண்டார். காரை பதட்டமாக செலுத்தினார். குறிப்பிட்ட நேரத்திற்கு 10 நிமிடங்கள் முன்னதாகவே ஈராஸ் தியேட்டர் வாசலுக்கு வந்து அவஸ்தையாய் காத்திருந்தார். சரியாய் 8 மணிக்கு ஹரிராம் அவரை நெருங்கினான். மிஸ்டர் ஜெகதீஷ் பாண்டே, நான் தான் என்றார். தெரியும். காரை பூட்டிக் கொண்டு என் பின்னால் வாருங்கள். எங்கே? அந்த வேனுக்கு. வேனில் என்ன? வேனில் சினிமா காட்ட இருக்கிறோம், வாருங்கள். ஹரிராம் நடக்க ஜெகதீஷ் பாண்டே மௌனமாக தொடர்ந்தார். அந்த பெரிய வேனின் பின்கதவுகள் திறந்திருக்க, வெல்கம் சார் என்றான் உள்ளே இருட்டுக்குள் இருந்த காலின்ஸ். பாண்டே உள்ளே ஏறியதும் கதவுகள் சாத்தப்பட்டதும் ஹரிராம் வேனின் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். வேன் புறப்பட்டது. வேகம் கூடியது. காலின்ஸ் பின்புற விளக்கை போட்டான். மிஸ்டர் ஜெகதீஷ் பாண்டே, முதலில் உங்களுக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட், பிறகு பேச்சு. வேனின் ஒரு பகுதியில் ஸ்டூல் போட்டு போர்ட்டபிள் டிவி இருந்தது. பக்கத்தில் சின்ன சைஸ் விசிபி ஒன்றும் இருந்தது. காலின்ஸ் பட்டன்களை தட்ட பாண்டே பரபரப்பாய் திரையை பார்த்தார். திரையில் ஜெகதீஷ் பாண்டே சிகப்பு பனியனை கழற்றி கட்டிலில் நீளமாக படுத்துக்கொண்டு, வா அனிதா என்றார். நோ என்று அலறினார். படமும் எடுத்திருக்கிறாயா? துல்லியமாக. மறுபடி உடைகளை அணியும் வரை சரியாக 1 மணி 32 நிமிடங்கள் ஓடுகிறது கேசட். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்து போடட்டுமா? வேண்டாம், அணைத்து விடு ப்ளீஸ். இந்த நிலையில் தன்னையே பார்த்து கொள்ள எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? சும்மா பாருங்கள் சார், எ பிக் அம்யூஸ்மெண்ட். காலின்ஸ் கேசட்டை முன்னால் ஓட்டி மறுபடி பிளே செய்ய, இப்போது பாண்டே திரையில் அனிதாவை ஆண்டு கொண்டிருக்க, நோ நோ என்று ஜெகதீஷ் பாண்டே எழுந்து படத்தை அணைத்தார். வேன் ஓடிக்கொண்டிருந்தது. சொல், அனிதாவின் கையாளா நீ? இல்லை. சரி, எப்படி எடுத்தாய்? 1 மாதமாய் உங்கள் நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் கவனிக்கப்பட்டது. மிஸ்டர் ஜெகதீஷ் பாண்டே, உங்களுக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் கூட இல்லை. ஆனால் பெண் என்றால் என்று உடனே விழுந்து விடுவீர்கள். பம்பாயின் குட்டி நடிகை அனிதா வாரம் சனிக்கிழமை புறப்பட்டு ஹோட்டல் பிரியதர்சன் வந்து விடுவாள். அன்றிரவு முழுக்க நீங்கள் அவளுடன் இரு. எவ்வளவு வேண்டும்? என்ன? பணம்தான், வேறென்ன? என் மகளையா கேட்கப் போகிறாய்? சாரி மிஸ்டர் பாண்டே, நான் பணம் வாங்குவதற்காக இந்த காரியம் செய்யவில்லை, பணம் கொடுப்பதற்காக. வாட் டு யூ மீன்? என்ன சம்பளம் வாங்குகிறீர்கள் பாண்டே? 12,000 சலுகைகளும். போதுமா? கம்ஃபர்டபுள். எப்போது லக்ஸூரியஸாக வாழ்ந்து பார்ப்பது பாண்டே? சொந்தமாக ஒரு பங்களா வேண்டாம்? பையனுக்கொன்று, பெண்ணுக்கொன்று, மனைவி கொன்று, வளர்ப்பு நாய்க்கொன்று என்று கார்கள் வாங்க வேண்டாம்? மங்கலான வெளிச்சத்தில் காலின்ஸ் முகத்தை உன்னிப்பாக பார்த்தார் பாண்டே. அவன் பேச்சு புரியவில்லை. புரியவில்லை மிஸ்டர். ஆமாம், நீங்கள் யார்? உங்களைப் போல பெரிய ஆள் இல்லை சார் நான். மிஸ்டர் எக்ஸ் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மிஸ்டர் பாண்டே, இந்த கேசட்டும் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டால் உங்களுக்கு என்ன என்ன நிகழும் என்று நான் விவரிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இப்போது என் பிடியில் இருப்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? அமைதியாக தலை குனிந்தார் பாண்டே. ஈஸி, வருத்தப்படாதீர்கள். தங்கச்சங்கிலியை அடகாக வைத்து பணம் பெறுவதில்லையா? அதே போல இப்போது உங்கள் மானத்தை என்னிடம் அடகு வைத்திருக்கிறீர்கள். மாதம் ஒன்றுக்கு ₹1,00,000 என்பது பெரிய சம்பளமா இல்லையா? ஜனாதிபதிக்கே கூட அந்த சம்பளம் இல்லை மிஸ்டர் பாண்டே. என்னை குழப்புகிறீர்கள். சரி, தெளிவாகவே சொல்கிறேன். உங்களுக்கு மாதம் 1,00,000 சம்பாதிக்க விருப்பமா? உங்கள் நோக்கம் என்ன? அந்த பணம் நான் தருகிறேன் என்கிறேன். இது என்ன விசித்திரமான பிளாக்மெயிலாக இருக்கிறது? பாண்டே, நீங்கள் செய்ய வேண்டியது சின்ன காரியம். என்ன? உங்கள் மேஜைக்கு வரும் ஃபைல்களில் சிலவற்றை அவ்வப்போது நான் குறிப்பிடுவேன். நான் குறிப்பிடும் ஃபைல்களின் ஒவ்வொரு பக்கத்தையும் காப்பி எடுத்து கொடுத்தால் போதும். தட் சிம்பிள். ஜெகதீஷ் பாண்டே உடனே சிலிர்த்தார். தான் எவ்வளவு பெரிய வலையில் விழுந்து இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். நோ, இது தேச துரோகம். அதனால் என்ன? மனைவிக்கு துரோகம் செய்கிறீர்கள். அதையே கொஞ்சம் விரிவாக்கி நாட்டுக்கும் செய்து விடுங்கள். அது துரோகம் இல்லை, என் வீக்னஸ். இதையும் இன்னொரு வீக்னஸாக கருதி கொள்ளுங்கள். முடியாது. இந்த சதிக்கெல்லாம் நான் உடன்பட முடியாது. ஈஸி ஈஸி. இதில் வற்புறுத்தலே கிடையாது. ஹரி, வேனை நிறுத்தப்பா. நீங்கள் போகலாம் சார். கிரீச் என்று வேன் சாலையோரமாக நின்றது. அமைதியாக எச்சில் விழுங்கினார் பாண்டே. நீங்கள் இறங்கி போகலாம் என்றேனே. கெட் டவுன். இல்லை, வந்து தெளிவாக பேசுங்கள் மிஸ்டர் பாண்டே. அந்த கேசட்? அதுவா? நாளைக்கு காலையில் இதன் 2 காப்பிகளில் ஒன்று உங்கள் மனைவியிடம் சேர்க்கப்படும். மற்றொன்று பிரதம மந்திரியின் பார்வைக்கு அனுப்பப்படும். புகைப்படங்கள் அனைத்து செய்தி நிறுவனங்களுக்கும் அனுப்பப்படும். இதை தவிர ஆப்செட் முறையில் போஸ்டர்களாக அச்சிட்டு இரவோடு இரவாக டெல்லியின் முக்கிய தெருக்களில் ஒட்டப்படும். நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம்.
நோ நோ, அப்படியெல்லாம் செய்து விடாதே. நான் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஹரி, வேன் ஓடட்டும் என்ற காலின்ஸ், இப்போது விவேகமாக முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். கோழைத்தனமாக தற்கொலை செய்து கொள்வது சிறந்ததா, இல்லை என் திட்டத்திற்கு சம்மதித்து லட்சாதிபதியாவது சிறந்ததா? ஜெகதீஷ் பாண்டே அமைதியாயிருந்தார். அத்தியாயம் 5. முழங்கால் வரை மட்டும் தொங்குகிற பிரில் வைத்த கருப்பு பிராக் அணிந்திருந்தாள் சாவித்ரி பண்டிட். தோளில் ஒரு ஜோல்னாப்பையும் கண்களில் குளிர் கண்ணாடியும் அணிந்திருந்தாள். வாவ் என்றான் அலெக்ஸ் அவள் உள்ளே வந்ததும். சாவித், உனக்கு எல்லா உடைகளுமே கச்சிதமாக பொருந்துகின்றன. தேங்க்யூ அலெக்ஸ். பார்த்து பார்த்து தலை சீவினேன். ஒரு சின்ன கமெண்ட் பதிலுக்கு சொல்லக்கூடாதா சாவித்? அலெக்ஸ், ஏன் இப்படி வழிகிறீர்கள்? சுற்றி சுற்றி வந்து கடைசியாக ஒரு கேள்வி வைத்திருப்பீர்கள், எனக்கு தெரியும். என்ன கேள்வி சாவித்? வில் யூ ஷேர் மை பெட்? அதானே? ஸ்டூபிட் கேர்ள், நான் அந்த ரகம் இல்லை. எல்லாவற்றையும் முறித்து போட்டுவிட்டு நின்று கூப்பிட்டு பார், சாரி மேடம் என்று போய்கொண்டே இருப்பேன். கமெண்ட் அடிப்பது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக. சாரி, உனக்கு அது பிடிக்கவில்லை. இனி டியூட்டி தவிர எதுவும் பேசினால் என்னை எந்த வார்த்தை கொண்டு வேண்டுமானாலும் திட்டலாம். சிடவுன். சாவித்ரி பண்டிட் காயப்பட்டாள். காயப்படுத்தி விட்டதாக உணர்ந்தாள். அமைதியாக எதிரே அமர்ந்தாள். பைக்குள் என்ன வைத்திருக்கிறாய்? 1 டஜன் சோப்பு கட்டிகள். வெல், சந்தேகம் வராமல் நடந்து கொள்ள வேண்டும், புரிகிறதா? சரி. அலெக்ஸ் டிராயரை திறந்து ஒரு சின்ன பாலித்தீன் பாக்கெட் எடுத்து கத்தரித்து அதற்குள்ளிருந்து அந்த எலக்ட்ரானிக் மைக்ரோஃபோன் எடுத்தான். இதன் கெப்பாசிட்டி தெரியுமா? தெரியாது. சரியாக 1/2 மைல் விட்டத்தில் ஒலி அலைகளை வாங்கி பரப்பும். இதன் ரிசீவர் உன் பைக்குள் இருக்கட்டும். 1/2 மைல் தாண்டி போய்விடாதே. டேப் ரெக்கார்டருடன் இணைந்த ரிசீவரை எடுத்து தர அதை பைக்குள் வைத்து மேலே சோப்பு கட்டிகளை அடுக்கி கொண்டாள். நீ போகலாம். போகாமல் அலெக்ஸ் என்றாள். எஸ், ஐ எம் சாரி. எதற்கு? நான் உங்களை புண்படுத்தி விட்டேன். மௌனமாக இருந்தான். தயவு செய்து நீங்கள் எப்போதும் போல் இருக்க வேண்டும். எப்போதும் போல் என்றால் கண்டபடி கமெண்ட்ஸ் வரும், பரவாயில்லையா? பரவாயில்லை, சீரியஸாக இருப்பதுதான் பிடிக்கவில்லை. ரைட், அப்படியானால் என் கேள்விக்கு பதில் சொல். என்ன? வில் யூ ஷேர் மை வாட் என்றாள். காப்பி என்று ஃப்ளாஸ்கில் இருந்து கிளாஸில் ஊற்றினான். மென்மையாக சிரித்தாள். காப்பி குடித்துவிட்டு புறப்பட்டாள். டாக்ஸி அமர்த்தி கொண்டு அவுரங்கசீப் ரோடு என்றாள். சௌகரியமாக சாய்ந்து கொண்டு காலை பேப்பரை படிக்க ஆரம்பித்தாள். துவாரகா அப்பார்ட்மெண்ட்ஸ் அருகில் இறங்கி கொண்டாள். வெயில் மந்தமாய் இருந்தது. பிளாட்களின் பால்கனிகளில் கிளிப் கிளிப்பாய் துணிகள் உதறிக்கொண்டு உலர்ந்து கொண்டிருந்தன. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேன் இருந்தான். விசாரித்தான். சோப்பு விற்க வேண்டும் என்றாள். முடியாது, அதெல்லாம் விற்க வேண்டாம், போய்விடு என்றான். 10 ரூபாய் நோட்டும் ஒரு சோப்பும் கைமாறியதும் கேட்டை திறந்து விட்டான். புல்வெளி நடுவில் குழந்தைகள் விளையாட சீசா, சறுக்கு மரம், ஊஞ்சல் எல்லாம் இருந்தது. அபார்ட்மெண்ட்டின் அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் வசதி இருந்தது. 4 லிஃப்ட்டுகள் இருந்தன. ஒன்றை அடைந்து பட்டன் அழுத்தி அழைத்தாள். வந்ததும் நுழைந்து சாத்தி கொண்டு 3வது ஃப்ளோர் பட்டன் அழுத்தினாள். வினாடிகளில் வெளிப்பட்டாள். 45 என்று நெற்றியில் பிளாஸ்டிக் ஒட்டி கொண்டிருந்த வீட்டை கடந்தாள். 49இல் காலின் சிரிக்கிறான். 46ஆம் வீட்டு கதவு திறந்திருக்க உள்ளே டேப்பில் போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டிருந்த பெண்ணை அழைத்து, மேடம், இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் டிடர்ஜென்ட் சோப் என்றாள். வேண்டாம் மேடம் என்று அவள் கதவு சாத்தி கொண்டாள். கடந்து நடந்து 48க்கு வந்தாள். அடுத்தது 49. அதன் வாசலில் 2 புறமும் மண் சட்டிகள் வைத்து குரோட்டன்ஸ் இருந்தது. காலின்ஸ் போர்ஷனின் வாசல் கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே இருந்து லேசாய் விசில் சத்தமும் வந்து கொண்டிருந்தது. நேராய் காலின்ஸ் போர்ஷனின் வாசலுக்கு வந்து நின்றாள் சாவித்ரி. உள்ளிருந்து விசில் சத்தம் தெளிவாக கேட்டது. ஆனால் கதவு திறந்திருந்த வரைக்கும் யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை. வராந்தாவை பார்த்தாள். எல்லோரும் அவரவர் வீட்டுக்குள் இருந்தார்கள். அவசரமாக அந்த மைக்ரோஃபோனை எடுத்தாள். மண் தொட்டியை பார்த்தாள். சுவற்று பகுதியில் மறைவாக வெளியே தெரியாதபடி தொட்டியின் அடிப்பகுதியில் மைக்ரோஃபோனை வைத்தாள். அந்த மண் தொட்டி நகர்த்தப்பட்டால் ஒழிய மைக்ரோஃபோனை பார்க்க முடியாது. அலெக்ஸ் கொடுத்த 2 வேளைகளில் 1 ஓவர். கதவின் அடியில் லேசாய் ஒரு கோடளவுக்கு இடைவெளி இருக்கிறது. அது போதும் இந்த மைக்ரோஃபோனுக்கு. சுற்று வட்டாரத்தில் பேப்பர் சரசரப்பை கூட வாங்கி கொள்ளும். அடுத்தது 2வது வேலை. காலின்ஸ் போர்ஷனின் வாசல் கதவுக்கு என்ன கம்பெனியின் லாக், அதன் நம்பர் என்ன என்று நோட்டமிட வேண்டும். இதோ இருக்கிறது கதவு, இதோ இருக்கிறது கைப்பிடியுடன் கூடிய கதவுடன் புதைக்கப்பட்டிருக்கும் பூட்டு. இதன் கம்பெனி பெயரும் எண்ணும் கதவின் உள்பக்கத்தில் இருக்கும். சாவித்ரி வாசலில் இருந்த காலிங் பெல்லை அழுத்தினாள். காத்திருந்தாள். எஸ் என்று குரல் கொடுத்தான் காலின்ஸ். கமின் என்று தன் அறையில் இருந்து சோப்பு தடவின கன்னத்தோடு எட்டி பார்த்தான். சாவித்ரி ஹாலுக்குள் வந்தாள். சார், வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையா என்றாள். இல்லை, என்ன வேண்டும் உங்களுக்கு? பைக்குள்ளிருந்து எடுத்துக்காட்டி
சோப்பு விற்பதற்காக வந்தேன். இதன் விலை 2 ரூபாய்தான். ஆனால் மற்ற டிடர்ஜென்ட்டுகளை விட அதிக சக்தி வாய்ந்தது. காலையில் போர் அடிக்காமல் போய் சேருங்கள். சினிமா, டெலிவிஷன், ரேடியோ, பத்திரிகை இத்தனையும் போராமல் நேரில் வேறு வந்துவிட்டீர்களா? சாரி மேடம், எனக்கு சோப் வேண்டாம். ஒரே ஒரு சின்ன உதவி செய்யுங்கள். என்ன? போகும்போது கதவை சாத்தி விட்டு போங்கள். காலின்ஸ் வெற்று மார்புடன் இருந்ததால் தனியறைக்குள்ளிருந்து தலையை மட்டும் நீட்டி பேசிவிட்டு தலையை இழுத்து கொண்டான். சாவித்ரி பண்டிட் அவசரமாக கதவை அணுகி பார்த்தாள். ஒரு முறை தனியறை பக்கமும் பார்த்து கொண்டாள். கம்பெனி பெயர் உடனே பதிந்தது. பூட்டின் நம்பர் 374589 என்பதை 2 தரம் பார்த்து பதிய வைத்து கொண்டு வெளிப்பட்டு கதவை சாத்தினாள். புறப்பட்டாள். லிப்டில் இறங்கினாள். நடந்து அருகில் இருந்த நேரு பார்க் வந்தாள். மரங்களின் நிழல்களில் அமைக்கப்பட்டிருந்த விதவிதமான அமைப்புகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டு ஜோல்னா பைக்குள் கைவிட்டு கேசட்டை ஓடவிட்டு சன்னமான வால்யூமில் ஸ்பீக்கரையும் போட்டுக்கொண்டு ஆங்கில நாவல் எடுத்து படிக்க துவங்கினாள். காலின்ஸ் சேவ் செய்து முடித்ததும் முகம் கழுவி கொண்டான். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து உடனே சாத்தினான் ஹரிராம். அலுவலகம் போகவில்லையா காலின்ஸ்? காய்ச்சல், அதனால் ஓய்வு. நிஜமாகவா? வந்து தொட்டு பார்த்தான். சேச்சா, நான் சொன்னது லீவுக்கு சொன்ன காரணம். இன்றைக்கு என்ன காலின்ஸ்? அஃப்கோர்ஸ் டுடே இஸ் அன் ஆப்ரேஷன்ஸ் டே என்றான் காலின்ஸ். வெயிட், மேலே பேசுவதற்கு முன்னால் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன காரியம் என்று ஆர்வமாக காதை தீட்டினாள் சாவித்ரி பண்டிட். காலின்ஸ் கப்போர்டை திறந்து கால்குலேட்டர் போல இருந்ததை எடுத்து வந்தான். என்ன இது காலின்ஸ்? நாம் பேசுவதை ஒட்டு கேட்கும் கருவி, நம்மை சுற்றி எங்காவது இருக்கிறதா என்று சொல்லும் டிடெக்டர். சாவித்ரி பண்டிட் பதைத்து போனாள். காலின்ஸ் அந்த கருவியின் சுவிட்சை ஆன் செய்ததும் பீப் பீப் என்று விடாமல் கத்தியது. தட் மீன்ஸ் எங்கேயோ ஒரு மைக்ரோஃபோன் ஒளிந்திருக்கிறது. இப்போது பார் என்று மற்றொரு சுவிட்சை தட்டிவிட்டு அந்த கருவியுடன் ஹாலின் குறுக்கே நெடுக்கே நடந்தான் காலின்ஸ். வாசல் கதவுக்கு அருகே நடந்தபோது பீப் பீப் சத்தம் பெரிதாக ஒலித்தது. விலகிப்போன போது தேய்ந்து ஒலித்தது. காலின்ஸ் கதவுக்கு மிக அருகில் வந்து நின்றான். பீப் பீப் என்று உச்சமாய் கத்தியது. கதவை ஆராய்ந்தான். திறந்து வெளிப்பக்கம் ஆராய்ந்தான். மிதியடிகளை உயர்த்தி பார்த்தான். பூந்தொட்டியின் குரோட்டன் செடிக்குள் களைத்து பார்த்தான். கடைசியாக மண் தொட்டியை நகர்த்தி பார்த்து சாவித்ரி பண்டிட் போட்டு வைத்த மைக்ரோஃபோனை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். சோப்பு விற்கிறேன் என்று ஒரு பிட்சு வந்தாள். அவள்தான் இந்த காரியம் செய்திருக்க வேண்டும். இதை ஒளித்து வைத்த பெண்ணே, எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள். நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்கும். என்னை சீண்டி பார்க்காதீர்கள். இப்படி எனக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். மைக்ரோஃபோனை கீழே போட்டு பூட்ஸ் காலால் அதனை நெரித்து துண்டு துண்டு பாகங்களாக உடைத்தான். இனிமேல் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காலின்ஸ் என்றான் ஹரிராம். ஆமாம், இனிமேல் என்னை சந்திக்க நீ இங்கு வர வேண்டாம். பொது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறேன். அவசியப்படும் போது பொது இடங்களில் சந்திக்கலாம். அப்புறம் நம்மை தோண்டிக் கொண்டிருப்பது யார் என்று விசாரிக்க சொன்னேனே ஹரி, விசாரித்து விட்டேன். அலெக்ஸ் அவன் பெயர். குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்கிறான். தனியால். அன்றைக்கு பார்த்த கார் டிபார்ட்மெண்ட் அவனுக்கு கொடுத்துள்ளது. தினம் காலை முதல் இரவு வரை எங்கே போகிறான், எங்கே வருகிறான் என்கிற அவனின் புரோகிராம் அத்துப்படி. ஹரி, ஒரு காரியம் செய்யேன். என்ன? காலின் சொன்னதும் தத்ரூபமாக அமைத்து விடுகிறேன் என்றான் ஹரிராம். அத்தியாயம் 6. சாவித்ரி பண்டிட் முதல் காரியமாக அந்த பார்க்கை விட்டு வெளியே வந்தாள். 2ஆம் காரியமாக பொது தொலைபேசியை தேடினாள். 3ஆம் காரியமாக, நான் தான் சாவித்ரி பேசுகிறேன் அலெக்ஸ், சொல்லு. தொலைபேசி கூண்டின் கண்ணாடி வழியாக சத்தமில்லாமல் பறக்கும் வாகனங்களை பார்த்து கொண்டே, மைக்ரோஃபோன், ஆபரேஷன் டே, எலக்ட்ரானிக் டிடெக்டர், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் சொன்னாள். துவாரகா அபார்ட்மெண்ட்ஸின் நேரெதிராக சாலையை கடந்து நிமிர்ந்து பார். ஹோட்டல் பசிபிக் இருக்கும். யாரையும் கேட்காதே. நேராய் உள்ளே போ. 3வது மாடியில் ரூம் நம்பர் 307 கதவை தட்டு. தட்டி ஒரு தாடி வைத்த இளைஞன் இருப்பான். அவனிடம் உன் அடையாள அட்டையை காட்டு. காட்டி, குறுக்கே பேசுவது எனக்கு பிடிக்காது சாவித். புகைப்படம் எடுத்தாயா என்று கேள். எடுத்திருந்தால் வாங்கி கொண்டு அலுவலகத்துக்கு வா. அவன் யார் அலெக்ஸ்? சொன்னதை செய், பிறகு கேள்விகள் கேள். தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் தோள்களை குலுக்கி கொண்டு ரிசீவரை மாட்டிவிட்டு வெளியேறினாள். சாலையின் ஒரே அலங்காரமாக விதவிதமான கார்கள் பார்க் செய்யப்பட்டிருந்தன. நடந்து ஹோட்டல் பசிபிக் வந்தாள். ஹோட்டல் உயரமாக வளர்ந்திருந்தாலும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருப்பதாய் தெரியவில்லை. உள்ளே நடந்து லிப்ட் இருக்கும் பகுதியை தேடி கிடைக்காமல் படிகளில் ஹீல்ஸ் டக் டக் என்று சப்திக்க ஏறினாள். 3வது தளத்திற்கு வந்து சற்று மூச்சு வாங்கி கொண்டாள். படிகளில் இறங்கி வந்த 2 பேர் இவளின் அவசர மூச்சின் விளைவான கவர்ச்சி விம்மல்களை ஜோராக பருகி கொண்டே கடந்தும் திரும்பி பார்த்தார்கள். சாவித்ரி பண்டிட் 307 என்று கதவின் மார்பில் பித்தளையாய் ஸ்க்ரூ செய்திருந்த அரைவாசலில் நின்று அழைப்பு மணிக்கான சுவிட்ச் இல்லாததால் ஒற்றை விரல் மடக்கி சன்னமாக தட்டினாள். 15வது வினாடி
ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் வெற்று மார்புமாய் நின்ற தாடி இளைஞன் கதவு திறந்து, என்ன வேண்டும் என்றான். உதடுகளில் புகையும் சிகரெட் அசைய. சாவித்ரி பண்டிட் அட்டை காட்டியதும், கமின் என்று விட்டு கற்பழிக்கப் போகிறவனைப் போல ஜரூராக கதவை சாத்தினான். புகைப்படம் எடுத்தீர்களா என்றாள். எடுத்தேன், ஆனால் பிரயோஜனப்படாது. ஏன்? 7 ஷாட்ஸ் எடுத்தேன், 7லும் முதுகுதான் கிடைத்திருக்கிறது. அந்த ஆள் ஜன்னல் பக்கம் முகத்தை திருப்பவே இல்லை. எந்த ஆள்? காலின்ஸை தேடி வந்தவனைத்தான் சொல்கிறேன், பார்க்கிறீர்களா? அவன் மேஜையை சாவி போட்டு திறந்து ஒரு கவர் எடுத்து நீட்டினான். அதை வாங்கி பார்த்தாள். காலின்ஸ் வீட்டு முன்ஹாலில் பலவித போஸ்களில் காலின்ஸ் பேசிக் கொண்டிருக்க எதிரே முதுகு காட்டிக் கொண்டிருந்தான் மற்றவன். இது எங்கிருந்து எடுத்த புகைப்படம்? இங்கிருந்துதான் என்று அந்த அறையை ஒட்டி இருந்த உள்ளறைக்கு செல்லும் பகுதியில் தொங்கின திரையை இழுத்து உள்ளே காட்டினான். அங்கே இருந்த ஒரு ஜன்னல் அருகாக ஒரு 3 கால் ஸ்டாண்டின் மீது பைனாகுலர்ஸ் போல இரட்டை குழல் கொண்ட கொஞ்சம் வித்தியாசமான வடிவம் கொண்ட கருவி பொருத்தப்பட்டிருந்தது. பைனாகுலர்ஸுடன் இணைக்கப்பட்ட பவர்ஃபுல் கேமரா இது. உடன் பிரிண்ட் காப்பியே கொடுத்துவிடும். நேற்று காலையிலிருந்து எனக்கு இதுதான் வேலை. காலின்ஸை அவன் போர்ஷனின் திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது அவனை சந்திக்க வந்தால் புகைப்படம் எடுக்க வேண்டும். சற்று முன்னர் நீங்கள் கூட அங்கு போயிருந்தீர்கள் இல்லையா? உங்களை கூட எடுத்திருக்கிறேன். இதோ. அதையும் வாங்கி கொண்டு, நான் இதன் வழியாக பார்க்கட்டுமா என்றாள். 2 பேரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். எதில் போனார்கள் கவனித்தீர்களா? ஒரு மோட்டார் பைக்கில் போனார்கள். இருவரும் ஏறிக்கொண்டு புறப்பட்டு செல்வதையும் கூட ஒரு ஷாட் எடுத்திருக்கிறேன். எங்கே அது? எடுங்கள் என்று அதை வாங்கி பார்த்தாள். அடடா, நம்பர் தெரியவில்லையே. நம்பர் வரும்படி பின்பகுதியை எடுத்திருக்கலாமே. நானும் நினைத்தேன், முயற்சித்தேன். அதற்குள் அது என் கேமராவின் எல்லையை தாண்டிவிட்டது. உங்கள் பெயர்? சாம்சன். இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் சாம்சன்? 4 நாட்களுக்கு. வெகு போரான ஆனால் முக்கியமான வேலை. உண்மை. வரட்டுமா? புகைப்படங்கள் அனைத்தையும் பைக்கில் வைத்து கொண்டு புறப்பட்டு சாலைக்கு வந்து ஒரு ஃபட்ஃபட்டியை அழைத்து ஏறிக்கொண்டாள். அத்தியாயம் 7. ஜெகதீஷ் பாண்டே டை கட்டிக்கொண்டார். ஹேமா பின் செருகிவிட்டாள். ஷியாமா பள்ளி யூனிஃபார்மில் ஓடி வந்து அவரை குனியச் சொல்லி கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு தெருமுனையில் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஓடினாள். ஷூ அணிந்து கொண்டு வாசலுக்கு காருக்கு நடந்தபோது டெலிஃபோன். சென்று எடுத்தார். இன்றைக்கு ஓடி என்று குரல் ஒலித்தது. உடனே தொடர்பு அருந்தது. ஜெகதீஷ் பாண்டே ராங் நம்பர் என்று விட்டு வைத்தார். இன்றைக்கு ஓடி என்பது சிக்னல். ஓடி என்றால் ஆபரேஷன் டே. ஆபரேஷன் என்றால் டாக்டர் செய்யும் காரியமில்லை. காலின்ஸோடு மிரட்டல் முனையில் ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்யும் தினம். இதேபோல் ஏற்கனவே 2 முறை சொன்னபடி செயல்பட்டு விட்டாகிவிட்டது. 2 லட்சம் அட்வான்ஸ் என்கிற முறையில் வேண்டா வெறுப்பாக வங்கி பேங்க் லாக்கரில் வைத்தும் ஆகிவிட்டது. இன்று 3வது முறை. ஆபரேஷன் தினம் என்றால் அன்றைக்கு ஜெகதீஷ் பாண்டே நடந்து கொள்வதற்கு சில முறைகள் இருக்கின்றன. இன்றைக்கும் அதன்படி செயல்பட வேண்டும். ஜெகதீஷ் பாண்டே காரில் அமர்ந்து கொண்டு கார் புறப்பட்டதும் சொன்னார், இன்றைக்கு பெட்ரோல் போட்டுக்கொள்ளலாம். நேற்றுதான் சார் போட்டேன். வெளியூர் போக வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். டேங்கை நிரப்பிக்கொள்ளலாம். சரி சார். செக்ரட்டரியேட் போகும் வழியில் வழக்கமாக பெட்ரோல் போடும் பங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு டிரைவர் கீழே இறங்கிக் கொள்ள ஜெகதீஷ் பாண்டே கதவின் கண்ணாடியை கீழே இறக்கி கொண்டு வெளியே பார்த்தார். மற்றொரு காரின் பின் சீட்டில் இருந்த ராஜஸ்தானி பெண்களிடம் கதவு வழியாக பெப்பர்மெண்ட் வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் அந்த கிழிந்த சட்டைக்காரன். அவன் தன் கழுத்தில் கட்டி மாலையாக தொங்கவிட்டிருந்தான் அந்த சின்ன நடமாடும் கடையை. விளிம்பு வைத்த அகலமான மரப்பலகையில் சிகரெட்ஸ், பிஸ்கெட்டுகள், சாக்லேட்டுகள் பரப்பி வைத்திருந்தான். வியாபாரம் முடித்து கொண்ட அவன் பாண்டேயின் அருகே வந்து சாப் சாப் என்று விழித்து ஹிந்தியில் எதுவும் வேண்டுமா என்று கேட்டான். ஜெகதீஷ் பாண்டே 10 ரூபாய் நோட்டை கொடுத்து ஒரு நீல பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொண்டார். டிரைவர் வந்ததும் ஏறிக்கொண்டு புறப்பட்டதும் பாக்கெட்டை பிரித்து தான் ஒரு பிஸ்கட் எடுத்துக்கொண்டு அவனுக்கும் ஒன்று கொடுத்தார். செக்ரட்டரியேட் வந்து கார் நின்றது. இறங்கி பிரீஃப் கேஸுடன் நடக்க கேட்டில் செக்யூரிட்டி போலீஸ் பெட்டியை வாங்கி திறந்து ரொட்டீனாக செக் செய்துவிட்டு அவரை மெட்டல் டிடெக்டர் பொருத்தின தளத்தின் மேல் நடந்து உள்ளே போகச் சொல்ல அதன்படி வந்து பல காரிடார்கள் கடந்து தனது அலுவலகத்தின் மெயின் ஹாலில் நடந்து குட் மார்னிங்குகள் வாங்கி கோட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு தன் பெயரும் அதன் அடியில் பதவியின் பெயரும் பொறித்த தனி அறைக்குள் நுழைந்தார். நாற்காலியில் அமர்ந்தார். கொஞ்ச நேரம் வேலைகளில் ஆழ்ந்தார். பிறகு பியூனை டீ கொண்டு வர அனுப்பினார். சூட்கேஸை திறந்தார். பிரித்த பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து அதனுள் இருந்த பிஸ்கெட்ஸ் 4-5 எடுத்ததும் உள்ளே ஒரு கேசட் கணத்தில் அந்த பிஸ்கெட் சைஸில் இருந்த மைக்ரோ கேமராவை எடுத்து மேஜையின் டிராயரில் போட்டுக்கொண்டார். பிஸ்கெட்டுகளை மேலும் எடுக்க ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அதில் ஃபைல் நம்பர் CHY72 என்றிருந்தது. மேஜை மேல் உயர் அதிகாரி டைப் செய்து அனுப்பியிருந்த வேலை குறிப்புகள் இருந்தன.
அதில் ஒன்றில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கான பதிலுக்கு ஃபைல் நம்பர் CHY72ஐ ரெஃபர் செய்யவும் என்று குறிப்பு இருந்தது. மேலும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தார். பின்னர் அந்த குறிப்பு காகிதம் எடுத்துக்கொண்டு நடந்து ரெக்கார்ட்ஸ் அறைக்கு வந்தார். ரெக்கார்ட்ஸ் கீப்பருக்கு எதிரே அமர்ந்து கொண்டு குறிப்பை காட்டினாலும் அவன் ஒரு சிறிய பாரத்தில் ஜெகதீஷ் பாண்டே பெயர், செக்ஷன், பதவி, நாள், நேரம், ஃபைல் நம்பர் எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டு சாவி கொத்துடன் எழுந்தான். பேங்க் லாக்கர்கள் போல இரும்பில் வரிசையாக இருந்த ராக்குகளில் லைப்ரரி போல செக்ஷனாய் எண்கள் எழுதப்பட்டு பிரிக்கப்பட்டிருந்தது. துப்பாக்கி ஏந்தின செக்யூரிட்டி மேன் ஒருவன் உள்ளே வந்து நோட்டம் பார்த்துவிட்டு ஜெகதீஷ் பாண்டேக்கு விஷ் செய்துவிட்டு வேறு பகுதிக்கு சென்றான். ரெக்கார்ட் கீப்பர் கொஞ்ச நேரத்தில் குறிப்பிட்ட ஃபைலோடு வந்தான். அதை வாங்கி கொண்டு தனது அறைக்கு வந்தார். கதவை சாத்தி கொண்டார். மேஜை மேல் ஃபைலை புரட்டி வைத்து மைக்ரோ கேமராவில் பக்கம் பக்கமாக பதிவு செய்து கொண்ட பின்னர் பிஸ்கட் பாக்கெட்டுக்குள் கேமராவை வைத்து மேலே முன்போல பிஸ்கட்டுகளை அடுக்கி சூட்கேஸுக்குள் வைத்து கொண்டார். அலுவலகத்துக்கு தேவையான ரெஃபரன்ஸை எடுத்துக்கொண்டதும் ரெக்கார்ட்ஸ் அறையில் கொடுத்துவிட ரெஜிஸ்டரில் வரவு செய்து கொண்டு முன்போல் வைத்து பூட்டிவிட்டு வந்தான். மாலையில் அலுவலகம் முடிந்ததும் தன் காருக்கு வந்த ஜெகதீஷ் பாண்டே, நான் டிரைவ் செய்து கொள்ளுகிறேன், நீ வீட்டுக்கு போகலாம் என்றார். வாரத்தில் ஒரு முறை இருமுறை இவ்வாறு சொல்வது வழக்கம். அது டிரைவருக்கு புதிது இல்லை. இன்றைக்கு சொல்ல மாட்டாரா என்று ஏங்க கூட செய்வான். முன்னதாக வீடு சென்று மனைவியுடன் சினிமா போய்விடுவான் அந்நாட்களில். டிரைவர் கார் சாவியை கொடுத்துவிட்டு சென்றதும் ஜெகதீஷ் பாண்டே நிதானமாக காரை செலுத்தினார். சாந்தினி சவுக்கின் பிஸியான சாலையில் கார் வரும்போது வழக்கமாக நிறுத்தும் அந்த பான்பீடா கடை வாசலில் நிறுத்தி காரை விட்டு இறங்காமல் கடைக்காரனை பார்த்து 2 விரல்களை காட்டினார். ஜிப்பா போட்டு குல்லா வைத்து பிராசோ பளபளப்பில் டாலடிக்கும் டப்பாக்களை திறந்து மூடிய அவன் சாதுரிய விரல்கள் பீடா தயாரிப்பதில் இறங்க ஒட்டு போட்ட பாக்கெட்டுடன் தாடியுடன் கூன் விழுந்த கிழவன் ஒருவன் கையில் பிளாஸ்டிக் தட்டு ஏந்தி காரை நெருங்கி தர்மம் கேட்டான். ஜெகதீஷ் பாண்டே அருகில் வைத்திருந்த சூட்கேஸை திறந்து அந்த பிரித்த பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து அவன் தட்டில் போட்டார். நிதானமாக நகர்ந்த கிழவனான ஹரிராமின் கண்கள் சந்தோஷத்தை மறைக்க சிரமப்பட்டன. அத்தியாயம் 8. ஹரிராம் சர்தார் படேல் ரோடில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கை செலுத்தி நிமிடங்களில் கண்டோன்மெண்ட் ஏரியாவை தொட்டான். அவசரத்திற்கு நடுவிலும் நேரம் பார்த்து கொண்டான். கராச்சி தெஹ்ரான் வழியாக மாஸ்கோ செல்லும் ஏரோஃப்ளாட் விமானம் புறப்பட இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் அந்த ஃப்ளாட்டின் என்ஜினியர் கிரண்குமாரை சந்திக்க வேண்டும். சந்தித்து ஹரிராம் பாலம் விமான நிலையம் வந்து அவசரமாக வண்டியை பார்க் செய்துவிட்டு ஹெல்மெட்டை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு டிபார்ச்சர் பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட ஓடினான். ஒரு மத்திய அமைச்சர் அல்லது எம்பியை வழி அனுப்ப குல்லா வைத்த கட்சி பிரமுகர்கள் மாலையாய் அணிவித்துக் கொண்டிருந்தார்கள். புறப்பட இருக்கும் விமானங்கள் பற்றி ஹிந்தி ஆங்கிலத்தில் அறிவிப்புகள் ஒலித்து கொண்டிருக்க என்கொயரி கவுண்டரை அணுகும் முன் அந்த சுடிதார் அணிந்த பஞ்சாப் பெண்ணின் மார்பில் முழங்கையால் இடித்துவிட்டு அவள் ஹிந்தியின் மோசமான வார்த்தைகளை தேடும் முன் காணாமல் போனான் ஹரிராம். சிகரெட் பிடித்து கொண்டு டியூட்டி உடையில் நின்று கொண்டிருந்த கிரண்குமாரை பார்த்ததும் மூச்சு வந்தது இவனுக்கு. கிரண்குமார் இவன் கையை பற்றி குலுக்கி, இன்னும் 2 நிமிடத்தில் நீ வரவில்லை என்றால் நான் ஃப்ளைட்டுக்கு போயிருப்பேன் ஹரி. 3 சிக்னல்களில் மாட்டிக்கொண்டு விட்டேன். ஓகே, ஹரியப். ஹரிராம் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து விசிட்டிங் கார்டு சைஸில் இருந்த கால்குலேட்டரை எடுத்து கிரண்குமாரிடம் கொடுத்தான். அவன் அதை சட்டையின் உள்பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு, வீட்டில் அர்ச்சனா இருப்பால், கொடுத்துவிட்டு சென்று விடு, வரட்டுமா என்று உள் வழிகளில் நடந்தான். ஹரிராம் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். பிறகு மெதுவாக நடந்து தொலைபேசிகள் இருக்கும் பகுதிக்குள் நுழைந்து டயல் செய்தான். எதிர்முனையில் சரியாக 3 ரிங் போனதும் தொடர்பை துண்டித்தான். பிறகு மறுபடி டயல் செய்தான். மறுபடி 3 ரிங் போனதும் தொடர்பை துண்டித்தான். வெளியேறி பைக்கை நோக்கி நடந்தான். காலின்ஸ் தன் டெலிஃபோன் 3 ரிங் அடித்து நின்றதும் பதைப்புடன் அதையே பார்த்தான். எடுக்க வரவில்லை. மறுபடி 3 ரிங் அடித்து நின்றதும் முகம் மலர்ந்தான். ஒரே ஒரு தடவை 3 ரிங் அடித்து நின்று விட்டால் காரியம் தோல்வி என்று அர்த்தம். 2 முறை 3 ரிங் அடித்தால் வெற்றி என்று அர்த்தம். காலின்ஸ் எழுந்து திறந்திருந்த வாசல் கதவை சாத்தி தாளிட்டான். அந்த ஹாலை கடந்து தன் தனி அறைக்கு வந்தான். ஜன்னலின் கதவுகளை சாத்தினான். பேண்டில் இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கொண்டான். கட்டிலுக்கு அடியில் பரப்பப்பட்டிருந்த அலங்கார விரிப்பை உயர்த்தினான். சதுரமாய் மொசைக் டைல்ஸில் ஒரே ஒரு டைல் மட்டும் மற்றவற்றுடன் இணைப்பு இல்லாமல் 4 பக்கமும் லேசான இடைவெளியோடு இருக்க, அந்த இடைவெளியில் கத்தியை செருகி மெதுவாக அந்த கல்லை மட்டும் உயர்த்தி தனியே எடுத்து வைத்தான். உள்ளே ஹெட்போனுடன் கூடிய ஸ்பெஷல் ஃப்ரீக்வென்சி அமைக்கப்பட்டிருந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருந்தது. அதன் ஆன் சுவிட்சை போட்டதும் முதலில் பச்சை, பிறகு மஞ்சள் சிறிய விளக்குகள் ஒளிர்ந்தன. ஹெட்போனை எடுத்து மாட்டிக்கொண்டான்.
ஸ்கிராம்பர் என்று எழுதியிருந்த மற்றொரு சுவிட்சை போட்டுவிட்டான். ஆர் என்று இருந்த மற்றொரு சுவிட்சையும் போட்டான். மெதுவாக பேசினான். 737 செய்தி காத்திருக்கிறது. ஓவர். பல 100 மைல்களுக்கு அந்த பக்கம் ஒரு ரேடார் ரிசீவர். இவன் பேச்சை வாங்கி அதன் எலக்ட்ரானிக் எஜமானனிடம் சேர்ப்பிக்க வினாடிகளில் பதிலை தாங்கி பேய் மாதிரி ஆகாயத்தில் உலாவி காலின்ஸின் டிரான்ஸ்மிட்டரின் ரிசீவிங் பகுதிக்கு தந்தது. இங்கே பேச்சு, அதை ரிசீவ் செய்யும் போது பேச்சு, நடுவில் வெறும் உடைந்த வார்த்தைகளின் சத்தங்கள். இது ஸ்கிராம்ப்லரின் தயவு. 112 செய்தியை சொல்லலாம். ஓவர். காலின்ஸ் சொன்னான். ஏரோஃப்ளாட்டில் என்ஜினியர் கிரண்குமாரிடம் கால்குலேட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மணி நேரத்தில் கராச்சியில் விமானம் இறங்கும். ஓவர். அடையாள வார்த்தை என்ன? ஓவர். வழக்கமான அதே வார்த்தைகள். இன்றைக்கு சூரியன் செத்துப்போகும். கால்குலேட்டரின் உள்ளே டெவலப் செய்த மைக்ரோ ஃபிலிம் ரோலின் நெகட்டிவ்கள் 7 நீல துண்டுகளாய் இருக்கின்றன. ஓவர். நாளை காலை 5:30 என் செய்திக்காக காத்திருக்கவும். ஓவர். காத்திருக்கிறேன். ஓவர். காலின்ஸ் எல்லா சுவிட்சுகளையும் அணைத்தான். ஹெட்ஃபோனை கலற்றி உள்ளே வைத்தான். மொசைக்கல்லை முன்போல் வைத்து விரிப்பை போட்டு கட்டிலை நோக்கி மேலே படுத்துக்கொண்டு சிகரெட் புகைக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 9. பாராளுமன்றம் துடிப்பாக பறந்து கொண்டிருந்தது. தேசிய கொடி. கார்களில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள் எம்பிக்கள். பெரிய பத்திரிகை நிறுவனங்களின் செய்தியாளர்கள், பாதுகாப்போடு அமைச்சர்கள் வந்தார்கள். தேவகவுடா வரும்போதும் மூப்பனார் வரும்போதும் பேசிக்கொண்டிருந்ததை தற்காலிகமாக நிறுத்தி லாபிகளில் நின்றவர்கள் திரும்பி பார்க்கத்தான் செய்தார்கள். அந்த கூட்டத்தொடரின் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இல்லாத நாள் என்கிற காரணத்தால் பிரதம மந்திரியை காணோம். சபாநாயகருக்கு அமைச்சர்கள் உள்பட எழுந்து நின்று மரியாதை கொடுக்க அவருக்கான ஆசனத்தில் அமர்ந்தார். மிகச் சோம்பலாக நடவடிக்கைகள் ஆரம்பித்து சென்று கொண்டிருந்த போது கேள்வி நேரம் துவங்கியது. ஆளும் கட்சி எம்பிக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தகவல் அறிந்து கொள்ளும் நோக்கத்தின் பொருட்டே கேள்விகளை அமைத்திருந்தார்கள். இந்தியாவில் ஆக மொத்தம் எத்தனை சினிமா தியேட்டர்கள் உள்ளன? போன வருடத்தில் புதிதாக பெரிய தொழில் துவங்க எத்தனை நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது? சராசரியாக ஒரு நாளைக்கு இந்தியாவிற்கு எத்தனை வெளிநாட்டு பயணிகள் வருகிறார்கள்? எதிர்க்கட்சி எம்பிக்களில் கண்ணாடி அணிந்த ஷெர்வானி உடையணிந்த எம்பி கோகுல் சந்த் பார்க்கரேயின் முறை வந்தபோது அவர் கையில் ஒரு செய்தித்தாளில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியோடு எழுந்தார். இது லண்டனில் இருந்து வரும் டெய்லி டெலிகிராஃப் என்னும் பத்திரிகையில் பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் கொடுத்துள்ள ஒரு பேட்டியில் ஒரு பகுதி. இதில் நிருபர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சமாதானம் விரும்புகிற இந்திய நாட்டுடன் உங்கள் உறவு தற்போது எப்படி இருக்கிறது? இது கேள்வி. இதற்கு அந்த அமைச்சர் சொல்லியிருக்கும் பதிலை அப்படியே படிக்கிறேன். இந்தியா சமாதானம் விரும்பும் நாடு என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டாலும் ஒவ்வொரு வருட பட்ஜெட்டிலும் இராணுவ செலவுக்காக ஒதுக்கும் தொகை பன்மடங்கு அதிகரித்து வருகிறது. போரை விரும்பாத இந்தியா தனது நட்பு நாடு ஒன்றிடம் இருந்து 40 நவீன ரக டேங்குகளை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது ஏன்? இந்த பதில் என்னை ஆச்சரியப்படுத்தியது. இந்த விவரம் இந்த அவைக்கே கூட தெரிவிக்காமல் வைத்திருக்க வேண்டிய இரகசியமான விவரமாகும். இந்த இரகசிய விவரம் அந்த வெளியுறவு அமைச்சருக்கு எப்படி கிடைத்தது? நமது அரசாங்க அமைப்பில் சமீபத்தில் எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய குமார் நாராயண், TN கீர் போன்ற உளவு பெருச்சாளிகளை நீக்கி பாதுகாப்பு அமைப்புகளை தீவிரப்படுத்திய பின்னரும் கூட இன்னும் சில ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டியிருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்னும் சில குள்ளநரிகள் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்றே நினைக்கிறேன். இந்த விஷயத்தை அரசாங்கம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்தியாளர்கள் கிறுகிறு என்று எழுதி கொண்டார்கள். பாதுகாப்பு அமைச்சர் பதிலளிக்கையில், உறுப்பினர் கவனத்திற்கு கொண்டு வந்த விஷயத்தின் ஆதாரங்களை பரிசீலித்த பின்னர் உரிய நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்படும். நாட்டை காட்டிக் கொடுக்கும் துரோகச் செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அத்தகைய செயல்களை புரிபவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருப்பவராய் இருந்தாலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதில் அரசு ஒருபோதும் தயக்கம் காட்டாது என்றார். மறுநாள் செய்தித்தாள்கள் தலைப்பிட்டன. மீண்டும் உளவுச்சதியா? உறுப்பினர் கேள்விக்கு மந்திரி விளக்கம். அத்தியாயம் 10. சுனில் கையில் காகிதங்களுடன் அலெக்ஸின் அறைக்குள் நுழைந்தபோது அலெக்ஸ் காதில் டெலிஃபோன் ரிசீவரும் கையில் பால் பாயிண்ட் பேனாவும் வைத்துக்கொண்டு சொல்லுங்கள் என்றான். பார்வையால் சுனிலை அமரச் சொன்னான். எழுதி கொண்டே சொன்னான். ஜே ராகுல் வர்மா 1753 சவுக்ஷா முபாரக், சீதாராம் பஜார், டெல்லி 6. அச்சா, என்ன தொழில் அவனுக்கு? பிரைவேட் டிடெக்டிவ்? வெரி குட், தேங்க்யூ ஜெயா. போனை வைத்துவிட்டு, சுனில், நான் ஹோட்டல் ரஞ்சித்தில் சந்தித்த காலின்ஸின் நண்பன் பெயர் ராகுல். இதோ விலாசம். நீ இப்படியே ஸ்லோ மோஷனில் காரியம் செய்து கொண்டிருந்தால் நாளைக்கு மறுநாள் உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் அலெக்ஸ். அலெக்ஸ் எழுந்து அருகே இருந்த கண்ணாடி ஜன்னலில் திரையின் பட்டனை இழுக்க அது 2ஆக விலகிக்கொள்ள அறையில் அதிக வெளிச்சம் பாய்ந்தது. என்ன விஷயம் என்றான் சாதாரணமாக. இன்றைய பேப்பர் பார்த்தாயா?
மீண்டும் உளவுச்சதியா? அதைத்தானே சொல்கிறாய்? ஆமாம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து நம் தலைமைக்கு உத்தரவு வந்துவிட்டது. 4 தினங்களில் ஆராய்ந்து ரிப்போர்ட் தர வேண்டுமாம். எதை ஆராய்ந்து? MP குறிப்பிட்ட தகவல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியின் அலுவலகத்திலிருந்து தான் போயிருக்கிறதாம். அதில் எல்லா ஃபைல்களையும் வாங்கி பார்க்கிற அனுமதி மொத்தம் 17 ஃபர்ஸ்ட் கிரேட் ஆபீசர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறதாம். அந்த 17 பேர்களின் பெயர்கள், விலாசங்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நம் தலைமை 17 பேரை உடனே நியமித்து பொறுப்பு ஒதுக்கிவிட்டார்கள். 17இல் நான் ஒருவன். இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நபரை அவன் என்ன பிராண்ட் அண்டர்வேர் அணுகிறான் என்பது வரைக்கும் ஆராய்ந்தாக வேண்டும். ஆல் தி பெஸ்ட். உனக்கென்ன, அந்த காலின்ஸ் கேஸை ஜவ்வு மாதிரி இழுத்துக்கொண்டே நாற்காலியை தேய்த்து விடுகிறாய். எங்கே உன் வளர்ப்பு பிராணி? எது? சாவித்திரியைத்தான் கேட்டேன். பிராணியா அவள்? வரட்டும், பிராண்ட சொல்கிறேன். சுனில், உனக்கு கொடுத்திருக்கும் நபர் யார்? ஜெகதீஷ் பாண்டே. மூஞ்சை பார், பப்ளி மாஸ் மாதிரி என்று கையில் வைத்திருந்த போட்டோவை காட்டினான். ச, ஒரு பெண் அதிகாரியை துரத்தச் சொல்லியிருந்தால் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஜெகதீஷ் பாண்டேயின் போட்டோவை கையில் வாங்கி பார்த்த அலெக்ஸ், எனக்கென்னமோ இவன் மூஞ்சை பார்த்தால் தபாலில் சீல் இல்லாமல் வரும் ஸ்டாம்பை இவனே பேனாவால் அடித்துவிடும் நேர்மை ரகமாகத்தான் தெரிகிறது. பல சமயங்களில் முகம் ஏமாற்றிவிடும் அலெக்ஸ். ஆமாம், நீ காலின்ஸை ஒரு அதிரடி முறையில் அப்ரோச் செய்வதுதானே? எப்படி? நேராய் வீட்டுக்கு போ, உங்கள் மேல் சந்தேகப்படுகிறோம், சோதனையிட வேண்டும் என்று சொல். பாரேன், ஏதாவது ஆதாரங்கள் அங்கே கிடைக்கிறதாவென்று. அலெக்ஸ் அவசரமாக தலையை குறுக்கில் அசைத்தான். அது மிக மிக கடைசியான நடவடிக்கை. காலின் செய்யும் காரியங்கள் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பது மட்டும்தான் உண்மை. அவன் என்ன சதிவேலை செய்கிறான்? யாருக்கு ஏஜென்ட்? யார் அவன் கூட்டாளிகள்? அவன் தரப்பில் அவனுக்கு உதவுவது யார்? இவ்வளவு கேள்விகளுக்கு நம்மிடம் விடை இல்லை. அதிரடி நடவடிக்கையில் ஒருவேளை ஆதாரங்கள் கிடைக்கலாம். ஆனால் அவன் கூட்டாளிகளை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால்தான் பொறுமையாக செயல்படுகிறேன். நான் ராகுலின் விலாசத்திற்காக காத்திருந்தேன். அது கிடைத்துவிட்டது. இனிமேல் பார் என் சுறுசுறுப்பை. கதவில் தட்டிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு கைப்பையுடன் உள்ளே வந்தாள் சாவித்ரி பண்டிட். வியர்வையில் சட்டை நனைந்து உடம்போடு ஒட்டி கொண்டிருக்க, டெல்லியில் வியர்க்கிற பெண் நீ ஒருத்தியாகத்தான் இருப்பாய் என்று நினைக்கிறேன். இவ்வளவு வியர்க்கிற அளவுக்கு என்றான் அலெக்ஸ். லிஃப்ட் ரிப்பேர், 4 மாடிகள் ஏறி வாருங்கள், வியர்க்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம். சாவித், இப்போது பிரச்சனை நீ பிராணியா பெண்ணா என்பதுதான். எனக்கு வேலை இருக்கிறது என்ற சுனில் அவசரமாக நழுவிக்கொள்ள, பிராணியா என்றாள் சாவித் முகம் சுருக்கி. விடு, அப்புறம் விளக்குகிறேன். நீ போன காரியம் என்ன ஆயிற்று? டன் அலெக்ஸ் என்று கைப்பையை திறந்து ஒரு ஒற்றை சாவியை எடுத்து மேஜையில் வைத்தாள். வெரி குட் என்று அதை எடுத்து தன் கோட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட அலெக்ஸ் ரிசீவர் எடுத்து டயல் செய்தான். இஸ் இட் ஹோட்டல் பசிபிக்? ப்ளீஸ் கனெக்ட் மீ வித் 307 என்று விட்டு காத்திருந்த நேரத்தில் பேடிலிருந்து ராகுல் வர்மாவின் விலாசத்தை கிழித்து சாவித்திரியிடம் நீட்டினான். ஹலோ, சாம்சன் ஹியர். அலெக்ஸ் பேசுகிறேன் சாம்சன். காலின்ஸ் தன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரா? இல்லை சார், கொஞ்சம் முன்புதான் புறப்பட்டு போனார். எதில்? தூதரகத்திற்கு சொந்தமான வெளிநாட்டு காரில். வெரி குட். காலின்ஸ் தூதரகத்தில்தான் இருக்கிறானா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு நான் அங்கே வரப்போகிறேன். காலின்ஸ் போர்ஷனில் இன்ச் பை இன்ச்சாக சோதனையிடப் போகிறேன். நீ என்ன செய்கிறாய்? என்னையும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசலையும் மாறி மாறி கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சோதனையிட்டு கொண்டிருக்கும் போது காலின்ஸ் வந்துவிட்டால் உடனே காலின்ஸ் நம்பருக்கு ஃபோன் செய்ய வேண்டும். நான் ஃபோனை எடுத்ததும் வருகிறேன் என்று மட்டும் சொன்னால் போதும். அவன் காரை நிறுத்தி இறங்கி மேலே வருவதற்குள் நான் விலகி விடுவேன். புரிகிறதா? எஸ் சார். ஃபோனை வைத்துவிட்டு டைரியில் எண் பார்த்து கொண்டு சுழற்றி, மிஸ்டர் காலின்ஸுடன் நான் பேச முடியுமா என்றான். எதிர்முனையில் 1 நிமிடம் என்றதும் தொடர்பை துண்டித்துவிட்டு எழுந்தான். தூதரகத்தில்தான் இருக்கிறான். அலெக்ஸ், நானும் வரட்டுமா? உனக்கு வேறு ஒரு வேலை வைத்திருக்கிறேன் சாவித். இந்த விலாசம் பார்த்தாயா? இவனைத்தான் ரஞ்சித் ஹோட்டலில் காலின் சந்தித்தான். இவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். இவனை காலின் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? போ, இவனை பார், பேசு. எங்கே? முடிந்தவரை தகவல் கொண்டு வா, பார்க்கலாம். உன்னால் முடியாத பட்சத்தில் அவனை இங்கே கொண்டு வா. விசாரிக்க வேறு வழிகள் வைத்திருக்கிறேன். அலெக்ஸ் புறப்படும் முன்பு, சாவித், உனக்கு பிடித்த பிராணி எது என்றான். முயல் என்றாள். நினைத்தேன், எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஆனால் ஒரு திருத்தம், முயல்கள் என்று விட்டு வெளியேறிவிட்டான். அத்தியாயம் 11. ஹரிராம் தனது பைக்கை உச்ச வேகத்தில் செலுத்தி கொண்டிருந்தான். அவன் உடம்பு முழுக்க பரபரப்பு இருந்தது. காலையில் 6 மணிக்கு வீடு வந்து காலின் சொன்னவற்றை மறுபடி நினைத்து பார்த்தான். ஹரி, இன்றைக்கு நடத்தும் ஆபரேஷன் தான் கடைசி. இத்தோடு முடித்துக் கொள்வோம். அரசாங்கம் விழித்து கொண்டு விட்டது. இன்றைக்கு பிஸ்கட் பாக்கெட்டை ஜெகதீஷ் பாண்டேயிடம் விற்கவும் மறுபடி பிச்சையாய் வாங்கவும் நீயே போகாதே. நம்பிக்கைக்குரிய யாரையாவது அனுப்பிவிட்டு தொலைதூரத்தில் இருந்து கொண்டு கவனி. அவன் மாட்டிக்கொள்ளும் பட்சத்தில் நம்மை காட்டிக் கொடுக்க உயிர் இருக்கக்கூடாது அவனுக்கு.
அடுத்து அலெக்ஸின் மீது லாரி ஏற்றி கொலை செய்யும் யோசனையை கைவிட்டு விடு. அப்படி ஏற்பாடு எதுவும் செய்திருந்தால் உடனே நிறுத்திவிடு. இந்த சமயத்தில் வேண்டாம். மூன்றாவதாக, இன்றைக்கு இரவு வேன் எடுத்துக்கொண்டு என் பிளாட்ஸுக்கு வா. என்னை காட்டிக் கொடுக்கக்கூடிய அத்தனை கருவிகளையும் காகிதங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன். உன் வீட்டில் ரகசியமாய் வைத்திரு. நாளை மதியம் ஃப்ளைட்டில் நான் ஃபாரின் போகிறேன். தற்காலிக விடுமுறையில். இந்த ஆரவாரங்கள் அடங்கியதும் திரும்புவேன். அல்லது எனக்கு பதிலாக வேறு நபர் வரலாம். ஜெகதீஷ் சம்பந்தப்பட்ட கேசட்டை எரித்துவிடு. எல்லா காகிதங்களையும் எரித்துவிடு. புரிகிறதா? முதல் காரியமாக அலெக்ஸை கொல்ல ஏற்பாடு செய்திருந்தவனை சந்தித்து அந்த முயற்சி வேண்டாம் என்பதை தெரிவிக்கத்தான் இத்தனை வேகமாக விரைந்து கொண்டிருந்தான் ஹரிராம். ஆனால் அலெக்ஸ் கட்டிடத்தை விட்டு வெளியேறி தந்த நிற அம்பாசிடரை எடுத்துக்கொண்டு சாலையில் கலந்ததும் தூரத்தில் காத்திருந்த அவன் கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்து அலெக்ஸை பார்த்து தலையை அசைத்து கொண்டு அருகில் நிறுத்தியிருந்த லாரியில் தாவி ஏறி ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். ராகுல் ஜிப்பா அணிந்திருந்தான். அதன் கழுத்தை சுற்றி எம்ப்ராய்டரி வேலை இருந்தது. சாவித்ரி பண்டிட்டை நேராய் பார்த்தான். மேடம், உங்களுக்கு என்ன வேண்டும்? இதே கேள்வியை 3வது முறையாக கேட்கிறேன். சாவித்ரி அப்போதும் பதில் சொல்லாமல் மேஜை மேல் இருந்த வெளிநாட்டு டைம் பீஸை, பேனா ஸ்டாண்டை, அறையில் மாட்டியிருந்த ஓவிய பெண்ணை பார்த்து பிறகு அவனை பார்த்தாள். மிஸ்டர் ராகுல், நான் உங்களிடம் ஒரு ரகசியம் பேச வேண்டும். இது ரகசியம் பேச சரியான அறைதான். சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன் மிஸ்டர் ராகுல். எந்த வகையில்? போலீஸிடம் நீங்கள் மாட்டாமல் இருக்க செய்யும் வகையில். போலீஸ்? நீங்கள் செய்திருக்கும் காரியத்திற்கு போலீஸ் தான் வரும். மேடம், தெளிவாக பேசுங்கள். நான் என்ன செய்தேன்? நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு தேச துரோகிக்கு நண்பனாக இருந்தாலே போதும். கைது செய்து விசாரிக்க. வெயிட், நீங்கள் யார்? உங்கள் தோழி. என்னை குழப்பாமல் இங்கிருந்து முதலில் போய்விடுங்கள். தயார். டான் டான் என்று பதில் சொல்லிவிட்டால் போய்விடுவேன். நான்சென்ஸ். உங்கள் கேள்விகளுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? சொல்ல வேண்டும் ராகுல். இதை பாருங்கள். சாவித்ரி பண்டிட் தன் அடையாள அட்டையை காட்டியதும் சோவாட் என்றான். இடக்கு வேண்டாம். காலின்ஸுடன் எப்படி பழக்கம் உங்களுக்கு? காலின்ஸ்? நடிக்க வேண்டாம் நண்பரே, இவன்தான் காலின்ஸ். சாவித்ரி பண்டிட் புகைப்படம் எடுத்து காண்பிக்க, நோ, இவன் பெயர் வில்லியம்ஸ் என்றான். ஓகே, வில்லியம்ஸ் என்றே வைத்து கொள்ளலாம். ஹோட்டல் ரஞ்சித்தில் இவனை சந்தித்தது எதற்காக? அது என் சம்பந்தப்பட்ட விஷயம். வெளியிட அவசியமில்லை. எங்களிடம் மறைப்பது தவறு மிஸ்டர் ராகுல். யாராயிருந்தாலும் என் தொழில் ரகசியங்களை சொல்ல மாட்டேன். என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது. நீங்கள் போகலாம். சரி, வாருங்கள், சேர்ந்தே போகலாம். எங்கே? கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பது சரியல்ல என்ற சாவித்ரி பண்டிட் வெளியே வந்து காத்திருந்த டாக்ஸியில் இருந்து 2 ஜெயின் சைஸ் மனிதர்களை அழைக்க, அவர்கள் வந்து ராகுலின் 2 பக்கமும் நின்று கொண்டு, அடம் செய்யாமல் வா தம்பி, இல்லையெனில் ஒவ்வொரு எலும்பாக உடையும். ஆரம்பம் மூக்கிலே என்று நச்சென்று அறைய அவன் ஆ என்று அலறினான். அவர்களுடன் நடந்தான். அலெக்ஸின் காரை விசுவாச நாயைப் போல தொடர்ந்து வந்த லாரி போக்குவரத்து குறைந்து போயிருந்த அந்த திருப்பத்தில் கார் திரும்பும்போது வேகம் கூட்டிக் கொண்டது. ஓவர்டேக் செய்ய முயல்வது போல வந்து சடார் என்று காரின் வலதுபுறத்தில் வேகமாய் இறக்க, கார் உடனே 2 பல்டி அடித்து சாலையை விட்டு விலகி உருண்டு சக்கரங்களை ஆளுயரத்திற்கு காட்டி கவிழ்ந்தது. அத்தியாயம் 12. சாவித்ரி பண்டிட் ராகுலுடன் அலுவலகம் வந்தபோது அலெக்ஸ் என்ற காருக்கு ஏற்பட்ட விபத்து செய்தி காத்திருந்தது. மேலதிகாரி விஜய் சோப்ராவிடம் ராகுலை ஒப்படைத்து விவரங்கள் சொல்லி, காலின்ஸுக்கும் இவனுக்கும் என்ன விதத்தில் தொடர்பு என்பதை விசாரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஜேபி ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தாள். ஸ்பெஷல் வார்டில் படுத்திருந்த அலெக்ஸின் முன்மண்டையில் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. தோள்பட்டை, முழங்கையில் பிளாஸ்திரிகள், உதட்டின் ஓரம் தையல் போடப்பட்டிருந்தது. எதிரே அமர்ந்திருந்த இன்ஸ்பெக்டரிடம் மெதுமெதுவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். சாவித்ரி அவன் எதிரில் சென்று அமைதியாக நின்றாள். தேங்க்யூ மிஸ்டர் அலெக்ஸ், தீவிரமாக இறங்குகிறோம் என்று புன்னகைத்துவிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியேறியதும் ஸ்டூலில் அமர்ந்தாள் சாவித்ரி பண்டிட். அலெக்ஸ் அலெக்ஸ் என்று மட்டும் சொன்னாள். நத்திங் டு ஒரி சாவித், நாளைக்கே ஆபீஸ் வந்து விடுவேன். வேண்டாம், ஒன்றும் அவசரமில்லை. நன்றாக ரெஸ்ட் எடுங்கள். பார்க்கலாம். ராகுல் என்ன சொன்னான்? இன்னும் சொல்லவில்லை. விஜய் சோப்ராவிடம் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஏன் அலெக்ஸ், இது காலின் செய்த ஏற்பாடுதானா? வேறு எதிரிகள் எனக்கு கிடையாது சாவித். இது மடத்தனமான யோசனை. என்னை தீர்த்து விட்டால் இன்வெஸ்டிகேஷன் நின்று போய்விடுமா? சாவித்ரி அமைதியாக அவன் காயங்களை பார்த்தாள். வலிக்கிறதா? சாச்சா, பன்னீர் தெளிப்பது போல் இருக்கிறது. இந்தா காலின்ஸ் அப்பார்ட்மெண்ட்டின் சாவி. இதை சுனிலிடம் ஒப்படைத்து அவனை விட்டு ஆராயச் சொல். ஏன், நானே போகிறேனே. வேண்டாம் சாவித், சுனிலை போகச் சொல். சுனில் ஜெகதீஷ் பாண்டே என்பவன் பின்னால் அலைந்து கொண்டிருப்பான். அவனிடம் வேண்டாம், விஜய் சோப்ராவிடம் கொடு. புறப்படு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறேனே. வேண்டாம், அந்த ராகுல் எதுவும் சொன்னானா என்று பார். இந்த அறையில் போன் இருக்கிறது. அவ்வப்போது எனக்கு தகவல் சொல். நாளைக்கு மாலை வரை பார்ப்பேன். அவர்களாக டிஸ்சார்ஜ் செய்தால் ஆயிற்று.
இல்லையென்றால் தப்பித்து வந்து விடுவேன். இப்படி எனக்கு படுத்து கிடக்க பிடிக்காது. உங்களை தனியாய் விட்டுவிட்டு போக சங்கடமாக இருக்கிறது அலெக்ஸ். எனக்கு சங்கடமே இல்லை. நர்ஸ் கேத்ரினை பார்க்கவில்லையே நீ? வெள்ளை யூனிஃபார்மில் அடித்து வைத்த அளவுச்சோறு போல என்று கண்ணடிக்க, உங்களுக்கு இந்த காயங்கள் போராது அலெக்ஸ் என்று விட்டு வெளியேறினாள். அலுவலகத்திற்கு திரும்பிக் கொண்டு இருக்கும்போதே தீர்மானித்தாள். சாவியை விஜய் சோப்ராவிடம் ஒப்படைக்கப் போவதில்லை. நானே போய் காலின்ஸின் அப்பார்ட்மெண்ட்டை ஆராயப் போகிறேன். அலுவலகம் வந்து விஜய் சோப்ராவை சந்தித்தாள். என்ன சார், ராகுல் பேசினானா? என்னிடம் பேசாத நபரே இல்லை. எல்லாவற்றையும் கக்கிவிட்டான். காலின்ஸ் தன் பெயர் வில்லியம்ஸ் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு இவனை சந்தித்திருக்கிறான். ஒரு நபரை கண்காணித்து அவரின் பழக்க வழக்கங்களை ரிப்போர்ட்டாக தர சொல்லியிருக்கிறான். இவனும் 20 நாட்களாக கவனித்து ரிப்போர்ட் தயாரித்து கொடுத்திருக்கிறான். அந்த நபர் யார் தெரியுமா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆஃபீஸராக இருக்கும் ஜெகதீஷ் பாண்டே. இருங்கள், இந்த பெயரை கொஞ்சம் முன்னால் தான் நான் கேள்விப்பட்டேன். எஸ், அலெக்ஸ் சொன்னார். சுனில் இவனை கண்காணிப்பதாக. எஸ், அதே ஜெகதீஷ் பாண்டே தான். உடனே வயர்லெஸில் சுனிலுக்கு தகவல் கொடுத்து விட்டேன். ஜெகதீஷ் பாண்டே இன்னும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறார். இப்போது ஒரு சின்ன ஆதாரம் கிடைத்ததும் கைது செய்ய தயாராயிருக்கிறான் சுனில். ஜெகதீஷ் பாண்டேயின் மனைவியும் குழந்தைகளும் ஊரில் இல்லையாம். அதனால் இப்போது அநேகமாக அவர் வீட்டில் சோதனை செய்து கொண்டிருப்பான் சுனில். அலெக்ஸ் எப்படி இருக்கிறான்? நிறைய காயங்கள், ஆனால் சின்ன சின்ன காயங்கள். உற்சாகமாகத்தான் இருக்கிறார். சாவித்ரி பண்டிட் அலெக்ஸ் சொன்னபடி காலின்ஸ் பிளாட்டின் சாவியை விஜய் சோப்ராவிடம் ஒப்படைத்து விடலாமா என்று யோசித்தாள். தனிப்பட்ட முறையில் செயல்பட்டுத்தான் பார்ப்போமே என்கிற எண்ணத்தில் ஒப்படைக்காமல் வெளியேறி அலெக்ஸின் அறைக்கு வந்து சாம்சனுக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ சாம்சன், நான் சாவித்ரி பண்டிட். சொல்லுங்கள் மேடம், காலின்ஸ் வீட்டில் இருக்கிறாரா? ஆமாம், 5 நிமிடங்களுக்கு முன்னால் வந்தார். அலெக்ஸ் வருவதாக சொன்னாரே மேடம். அலெக்ஸ் வரும் வழியில் ஒரு சின்ன விபத்தில் சிக்கிக் கொண்டார். அவருக்கு பதிலாக நான் தான் வரப்போகிறேன். நான் இங்கே ஆஃபீஸிலேயே காத்திருக்கிறேன். காலின்ஸ் புறப்பட்டு போனதும் எனக்கு ஃபோன் செய்யுங்கள். உடனே புறப்பட்டு நான் வருகிறேன். சரி மேடம். ஃபோனை வைத்துவிட்டு காத்திருந்தாள் சாவித்ரி பண்டிட். அத்தியாயம் 13. மாலை மணி 5:30. ஜெகதீஷ் பாண்டே தன் நாற்காலியை விட்டு எழுந்தார். பிரீஃப்கேஸை எடுத்துக்கொண்டார். புறப்பட்டார். செக்ரட்டரியேட்டை விட்டு புறப்படுகையில் செக்யூரிட்டி ஆபீசர் வழக்கம் போல் சோதனை செய்தார். ஜெகதீஷ் பாண்டேக்கு திக் திக் என்றிருந்தது. செக்யூரிட்டி ஆபீசர் சூட்கேஸை திறந்தார். லெட்டர் ஹெட், காகிதங்கள், டைரி, பிரித்த பிஸ்கட் பாக்கெட் எல்லாவற்றையும் துப்புரவாய் பார்த்தார். அவர் பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்தபோது பகீர் என்றது பாண்டேக்கு. அதில் ரகசிய மினி கேமரா பிஸ்கட்டுகளுக்கு நடுவில் இருக்கிறது. செக்யூரிட்டி ஆபீசர், பிஸ்கட்ஸ் என்றால் மிகவும் பிடிக்குமா மிஸ்டர் பாண்டே என்று சிரித்துக்கொண்டே கேட்டுவிட்டு சூட்கேஸை மூடி அவரிடம் கொடுத்தார். ஜெகதீஷ் பாண்டே காரை நோக்கி போனதும் அவர் வயர்லெஸ் கருவி நோக்கி போனார். பேசினார். மிஸ்டர் சுனில், நீங்கள் கேட்டுக்கொண்டபடி மிக நன்றாக ஜெகதீஷ் பாண்டேயை சோதனையிட்டோம். அவர் சூட்கேஸில் ஒரு பிரித்த நீளமான பிஸ்கட் பாக்கெட் இருக்கிறது. அது பிஸ்கட் பாக்கெட்டுக்கு உரிய எடையை விட சற்று அதிகமாய் இருக்கிறது. அதற்குள் ஏதாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் வேண்டுகோள் படி அவரை போக அனுமதித்து விட்டேன். ஜெகதீஷ் பாண்டே டிரைவரை போகச் சொல்லிவிட்டு தானே காரை ஓட்டிக்கொண்டு போக பின்னாலேயே இடைவெளி விட்டு மோட்டார் பைக்கில் தொடர்ந்து கொண்டிருந்தான் சுனில். சாந்தினி சவுக்கின் குறிப்பிட்ட பீடா கடை வாசலில் கார் நிற்க ஜெகதீஷ் பாண்டே சூட்கேஸை திறந்து வைத்துக்கொண்டு தயாராயிருக்க பிளாஸ்டிக் தட்டுடன் அந்த பிச்சைக்காரன் காரை அணுகியதும் ஜெகதீஷ் பாண்டே அவனுக்கு பாக்கெட்டை போட்டதும் வந்து நின்றான் சுனில். முதல் காரியமாக கதவு வழியாக கைவிட்டு காரின் சாவியை பிடுங்கிக் கொண்டான். பிச்சைக்காரனின் கையை ஒரு கையால் அழுத்தமாக பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து தலைகீழாக கவிழ்க்க பிஸ்கட்டுகளும் பிறகு அந்த மினி கேமராவும் தட்டில் விழ பாண்டே உதறல் எடுக்க பிச்சைக்காரன் தொடை நடுங்க அருகில் இருந்த மாடியின் மீதிருந்து பிச்சைக்காரனின் முதுகுக்கு குறிவைத்த ஹரிராமின் சைலன்சர் பொருத்தின துப்பாக்கி ஓசையில்லாமல் செயல்பட பிச்சைக்காரன் சுனில் அம்மா என்று அலறிக்கொண்டு சாய்ந்தான். அத்தியாயம் 14. பிச்சைக்காரனுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி சாய்ந்து விழுகிறான் என்று சுனில் உணரும் முன்பாகவே ஹரிராமின் துப்பாக்கி 2வது அமைதியான தோட்டாவை விடுவித்தது. அது நேராய் பயணம் செய்து காரின் கதவு வழியாக டிரைவிங் சீட்டில் அமர்ந்திருந்த ஜெகதீஷ் பாண்டேயின் மார்பில் பொத்தல் போட்டுக்கொண்டு உள்ளே சென்று ஒளிந்து கொண்டது. ஜெகதீஷ் பாண்டே அப்படியே ஸ்டியரிங்கின் மேல் ரத்தம் சிதற அலறிக்கொண்டே சாய்ந்தார். என்ன நடக்கிறது என்பதை சுனில் உணரும் முன்பே ஹரிராம் தன் பைக்கில் அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் விலகி வந்துவிட்டான். டெலிபோன் ஒலித்ததும் ஆர்வமாய் எடுத்தாள் சாவித்ரி. நான் சாம்சன் பேசுகிறேன் மேடம். காலின்ஸ் ஸ்போர்ட்ஸ் உடையணிந்து கோல்ஃப் விளையாட சென்று விட்டான். நான் உடனே வருகிறேன். சாவித்ரி அலெக்ஸின் மேஜையை திறந்து கையடக்க பிஸ்டலும் தீப்பெட்டி சைஸில் இருந்த மைக்ரோ கேமராவும் எடுத்துக்கொண்டு காலின்ஸின் பிளாட் சாவியுடன் புறப்பட்டாள். ஒரு டாக்ஸி அமர்த்தி கொண்டாள்.
துவாரகா அபார்ட்மெண்ட்ஸ் வந்து டாக்ஸியை காத்திருக்க சொல்லிவிட்டு நுழைந்தாள். அடுத்த 5வது நிமிடம் அவள் காலின்ஸின் போர்ஷனை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து கொண்டிருந்தாள். கோல்ஃப் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்த காலின்ஸிடம் கிளப் பையன் வந்து, சார் உங்களுக்கு ஃபோன் என்றதும் போய் எடுத்து ஹலோ என்றான். ஹரிராம் பேசுகிறேன். ஜெகதீஷ் பாண்டே மாட்டிக்கொண்டான். பிஸ்கட் வாங்க சென்ற என் நபரும் மாட்டிக்கொண்டான். மை காட், கவலையே வேண்டாம், 2 பேரையும் தீர்த்து விட்டேன். உன்னை பார்த்து விட்டார்களா? இல்லவே இல்லை. இன்னொரு செய்தி, ராகுலை மடக்கி தங்கள் கஸ்டடிக்கு கொண்டு போய் விட்டார்கள். நிறைய சிக்கலாகிவிட்டது. இரவு வரை காத்திருக்க முடியாது. நான் உடனே உன் வீட்டிற்கு வருகிறேன். நீ எங்கிருந்து பேசுகிறாய்? என் வீட்டில் இருந்துதான். எனக்காக காத்திரு. வேனை ரெடியாக வைத்திரு. நான் வந்ததும் என் பிளாட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு வந்து விடலாம். நாளை ஃப்ளைட் ஏறும் வரை நான் உன் வீட்டில்தான் தங்கப் போகிறேன். சீக்கிரம் வாருங்கள். இதோ புறப்பட்டு விட்டேன். காலின்ஸ் ரிசீவரை வைத்துவிட்டு காருக்கு ஓடினான். டிரைவரை விலக்கிவிட்டு ஓட்டினான். டெலிஃபோன் ஒலித்தது. காலின்ஸ் பிளாட்டில். சாவித்ரி பண்டிட் எடுத்தாள். சாம்சனின் குரல். வருகிறார்கள் என்றது. சாவித்ரி உடனே வாசல் கதவின் பூட்டில் உள்பக்கமாக அந்த சாவியை போட்டு பூட்டிவிட்டு உயரமான கப்போர்டுகளில் ஒன்றுக்குள் நுழைந்து நின்று கதவுகளை உள்பக்கமாக இழுத்து பிடித்து கொண்டு நின்றாள். அவசரம் மூச்சு விட்டாள். காலின்ஸும் ஹரிராமும் மேலே வர காலின்ஸ் தன் சாவி போட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். தொடர்ந்து உள்ளே வந்த ஹரிராம், ஹரியப், அவர்கள் இங்கே வர ரொம்ப நேரமாகாது என்றான். 2 கதவுகளுக்கும் நடுவில் கோடு மாதிரி இடைவெளி ஏற்படுத்தி அதன் வழியாக அவர்களை பார்த்தாள் சாவித்ரி. உடனே கேமராவை எடுத்து ஓசை இல்லாமல் பதிவு செய்து கொண்டாள். காலின்ஸ் தனியறைக்குள் நுழைந்து ஒரு பெரிய சூட்கேஸை எடுத்து வைத்தான். கட்டிலை உயர்த்தி விரிப்பை உயர்த்தி சுத்தியால் மொசைக்கல்லை எடுத்து சாவித்ரி அங்கிருந்து ஒவ்வொரு கட்டத்தையும் மைக்ரோஃபிலிமில் பதிவு செய்து கொண்டே இருக்க 15 நிமிடத்தில் சூட்கேஸுடன் அவர்கள் புறப்பட்டார்கள். கதவை பூட்டிக்கொண்டு அவர்கள் போனதும் அரை நிமிடம் இடைவெளி கொடுத்து வெளியே வந்த சாவித்ரி தன் சாவியை போட்டு கதவை உள்ளே இருந்து திறந்து கொண்டு வெளியே வந்து மறுபடி பூட்டிவிட்டு பதைப்புடன் டாக்ஸிக்கு ஓடி வந்து ஏறி, அதோ அந்த வேனை தவற விட்டு விடாமல் துரத்து என்றாள். வேன் சவுத் டெல்லியின் லால் பகதூர் சாஸ்திரி மார்க்கில் நீளமாய் பயணம் செய்ய டாக்ஸியின் பின்சீட்டில் இருந்து சாவித்ரி பண்டிட் டாக்ஸி கடக்கும் முக்கியமான கட்டிடங்கள் 1-2 கிளிக் செய்து கொண்டாள். டாக்டர் அம்பேத்கர் நகரில் வேன் நுழைய, டாக்ஸியும் நுழைய, தாரா அபார்ட்மெண்ட்ஸ் கடந்து ஒரு குறுக்கு தெருவில் வேன் நுழைய, தாரா அபார்ட்மெண்ட்ஸை ஒரு கிளிக். கடைசியாக வேன் நிற்கிற அறிகுறி பார்த்து டாக்ஸியை நிறுத்தச் சொல்லி இறங்கி கொண்டு பணம் கொடுத்து அனுப்பினாள். காலின்ஸும் ஹரிராமும் அந்த தனி வீட்டிற்குள் நுழைய, அந்த தனி வீட்டை ஒரு கிளிக். கிட்டே நெருங்கினாள். வாசலில் வாட்ச்மேன் இல்லை. சுற்று வட்டாரத்தில் ஒரு காக்கை இல்லை. வீட்டை இடதுபுறமாக சுற்றி வந்தபோது மாடியில் விளக்கெறிவதை பார்த்தாள். தொடர்ந்து காலின்ஸும் ஹரிராமும் பேசிக்கொள்கிற சன்னமான ஒலிகள். வீட்டின் பின்பக்கம் வந்தாள். அந்த அறைக்கு எப்படி போக முடியும் என்று பார்த்தாள். பின்கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. பிஸ்டலை கையில் எடுத்துக்கொண்டு மறுபடி வாசல் பகுதிக்கு வந்தாள். மாடியிலிருந்து குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. போய் படையோடு வரலாம் என்று தீர்மானித்து வாசலை நோக்கி நடக்க, மாடியின் ஜன்னல் பக்கம் வந்த ஹரிராம் அவளை பார்த்து விட்டான். அதோ பார் என்றான் பதட்டமாக. காலின்ஸ் எட்டி பார்த்து, இவள் சிபிஐ அனுப்பினவள். என்னிடம் சோப்பு விற்க வந்தவள். மை காட், நம்மை தொடர்ந்து வந்திருக்கிறாள் போலிருக்கிறது. போ, விடாதே. இவள் இந்த ஏரியாவை தாண்டக்கூடாது. காலின்ஸ் சொல்லி முடிப்பதற்கு முன்பே ஹரிராம் மாடிப்படிகளில் இறங்கி வாசல் கதவை திறந்து வேகமாக அவளை நோக்கி ஓடி வர, காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த சாவித்ரி பண்டிட் திடுக்கிட்டு உடனே ஓட ஆரம்பித்து, ஓடாதே ஓடாதே என்று எச்சரிக்கப்பட்டு நடுமுதியில் சுடப்பட்டாள். அப்படியே கவிழ்ந்து மண்ணில் விழுந்தாள். சாலை தொலைவில் இருந்தது. தூரமாயிருந்த ஒரே ஒரு பக்கத்து வீட்டில் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தார்கள். காலின்ஸும் ஹரிராமும் இறந்து போன சாவித்ரி பண்டிட்டை தூக்கி வீட்டுக்குள் கிடத்தி உடைகளையெல்லாம் கலற்றி சோதனையிட்டு பிஸ்டல், கேமரா, மைக்ரோஃபோன்ஸ் என்று எடுத்துக்கொண்டு மறுபடி அணிவித்து எங்கே உடலை வீசலாம் என்று யோசனை செய்தார்கள். அத்தியாயம் 15. மதுரா சாலையில் ராத்திரி 11 மணிக்கு ஒரு டிராஃபிக் சார்ஜென்ட் சாவித்ரி பண்டிட்டின் உடலை கைப்பற்றினார். சிபிஐ பதறியது. போலீஸ் திணறியது. கட்டுக்களோடு செய்தி கேட்ட அலெக்ஸ் ஆஸ்பத்திரியை விட்டு ஓடி வந்தான். காலின்ஸின் அலுவலகம், பிளாட் எல்லாம் வேட்டையாடப்பட்டன. பத்திரிகைகள் பரபரப்பாக செய்திகள் அமைக்க, சாவித்ரி பண்டிட்டின் உடம்பை போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருந்த டாக்டர் இரைப்பையை திறந்தபோது வியந்தார். செரிமானமாகாத உணவுப் பொருள்கள் மத்தியில் சின்ன பிளாஸ்டிக் டப்பாவுக்குள் அடைக்கப்பட்ட மைக்ரோ ஃபிலிம் சுருள் இருந்தது. டெவலப் செய்து பிரிண்ட் போட்டான். 20 நிமிடத்தில் ஹரிராமின் வீட்டை சூழ்ந்து கொள்ள முடிந்தது. காலின்ஸ், ஹரிராம் இருவரும் வேறு வழியில்லாமல் சரண்டராக தன் மேஜையில் வைத்திருந்த சாவித்ரி பண்டிட்டின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ்.
சாவித்ரி, வில் யூ ஷேர் மை லைஃப் என்று ஒரு கேள்வி உன்னை கேட்க இருந்தேன். என்ன பதில் சொல்லியிருப்பாய் சாவித்? முற்றும்.